السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بيدي صلت بيدي أجرني أشهد أن لا إله إلا الله பாரம்பரியமான நிலையாளர்களாலுமே எல்லா வயதிலே போல சிறப்பான முறையில் சிறந்த தபுக்கோடு நடத்தப்பட்டு ஒரு புரட்சிகரமான இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஆர்வத்தையும் மார்க்க விஷயத்திலே ஒரு தூண்டுதலையும் உண்டாக்குவதற்காக செய்யக்கூடிய இந்த சேவையை அல்லாஹ்வின் அங்கீகரிப்பானாக. பொதுவாக நான் இன்று மேராஜை பற்றி நான் உங்களிடத்துல பேச போறதில்லை. இதை பத்தி பேச போறீங்க நீங்க நினைக்கலாம். கூட்டமே மேராஜை பற்றி போட்டிருக்கு, அப்ப நீங்க மேராஜை பத்தி பேசல இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அதாவது மேராஜுடைய பயணம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் என்ன செய்யலாம் காட்சி. இன்று நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்க முடியுமா முடியாது, அது நம்முடைய அகீதா. ஹதீஸ் கிதாப்ல சொர்க்கத்தை பத்தி எழுதவன்னு ஒரு தலைப்பு போட்டிருப்பாங்க மிஷ்காட்ல, ருய்யத்துல்லா அல்லாஹ்வை காணும். மேராஜ் பயணத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நேரடியாக காட்சி அளித்தான். இதுதான் நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை. அல்லாஹ்வை பார்க்க முடியுமா முடியாது, அதை பற்றி தான் உங்களிடத்துல பேச போறோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு வருடமும் எல்லாருமே இது மேராஜுங்கிறது ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி அல்ல, அதுல தெளிவுபெற வேண்டிய நாம தெரிய வேண்டிய அடிப்படையான கொள்கை சித்தாந்தத்தை நாம தெரிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேராஜை பற்றி நீண்ட விவாதம் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் உடலோடு நடந்ததா, உயிருக்கு மட்டும் நடந்த ஒரு பயணமா, அல்லாஹ்வை அவர்கள் கண்கள் கண்டதா அல்லது இதயம் கண்டதா என்ற ஆயிஷா நாயிக்கும் சஹாபாக்களுக்கும் காரசாரமான விவாதம் உண்டாது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் கண்டது, கண்கள் காணவில்லை. காரணம் அவர்கள் இஸ்லாத்தை அந்த நேரத்தில் சின்ன பிள்ளையா இருந்தாங்க. மேராஜ் நடக்கும்போது ஆயிஷா நாய் சின்ன பிள்ளை, அதனால அந்த ரிவாயத்தை விட பெரிய ஆட்களுடைய கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உடல் ரீதியான கண்களால் கண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான் ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜை பத்தி சொல்லும்போது, அல்லாஹ்வை கண்டார்களா இல்லையா, கண்கள் கண்டதா இதயம் கண்டதா? அல்லாஹ் சொல்வான், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? தஃப்சீரினுடைய தந்தை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஸ்பெஷலான துஆவை பெற்றவர்கள். அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், குர்ஆனுடைய விளக்கத்தை கூடிய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து துஆவை பெற்ற பாக்கியம் உள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் 2 முறை பார்த்தார்கள். ஒன்று இதயத்தால் பார்த்தார்கள், ஒரு தடவை கண்ணால் பார்த்தார். ஒமா ஜஅல்ன ருய்யல்லதி அரைனாக, மேராஜை பற்றி அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்கிற காட்சியை அல்லாஹ் குர்ஆன் விளக்கும் போது சொல்லுவான், ஒமா ஜஅல்ன ருய்யல்லதி அரைனாக, உங்களுக்கு காட்டிய காட்சியை நாம் ஆக்கவில்லை, இல்ல இத்தனத்தல் மக்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் இந்த காட்சியை ஆக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாம் காட்டிய மேராஜுடைய விண்ணுலக காட்சி மக்களுக்கு ஒரு சோதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாருங்க, ஒரு கூட்டம் மேராஜே கிடையாதுங்க. நேற்று கடைநல்லூர்ல மஸ்தா ஹசரத் அவர்களுடைய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல சிறந்த ஒரு மேராஜ் கூட்டத்தில் நேற்று டயத்தை மகரிப்புற பேசும். அவர் முக்கியஸ்தர் சொன்னார், ஹசரத் அதுக்கு முந்தைய ஒரு நாள் மேராஜுடைய கூட்டம் அன்னைக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போகும். அவர் ஆள் சொன்னாரு, ஒரு ஆள் நேற்று பேசுன எல்லாமே கதை, மேராஜுமே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு ஒரு ஆள் எனக்கு சொன்னார். இப்ப எல்லாம் சொல்றது கரெக்டா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சோதனையாத்தான் அந்த காட்சி ஆக்கணும். ஆள்கள் கிளம்பிட்டான்ல இன்னைக்கு, அது கூடுங்களாம் கூடாதுங்கிறான், இதுதான் இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் பயணம் மக்களுக்கு ஒரு சோதனை. அப்ப அதை விவாத பொருளா ஆகிட்டான் அன்னைக்கு. அது ஒரு விவாத பொருள் ஆக்கிறதுதான் இன்னைக்கு பாருங்க, ஒரு விஷயத்தை பேசிட்டு போனா ஒரு நினைச்சு அப்படி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறான். நான் விஷயத்துக்கு வருவோம்.
எந்த விஷயம் மக்களுக்கு மத்தியில ஒரு சோதனையா இருக்கும் அப்படின்னா, எதை ஜீரணிக்க முடியாதோ அதுதான் சோதனையா இருக்கும். ரசூலுல்லாஹ் கனவுல போயிருந்தால் அது எல்லாராலும் ஜீரணிக்க முடியும். நமக்கு கூட சான்ஸ் இருக்கு. கனவுல வேறாஜி போறதுங்கிறது எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கு. நான் சொல்லட்டா, இன்னைக்கு அதுதான் பட்டியலிட போறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை யாரெல்லாம் கனவுல பார்த்தாங்க, கனவுல எல்லாருக்கும் மேராஜ் போலாங்க. அந்த லிஸ்ட தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கிதாபுல இருந்து ரசூல் அல்லாஹ்வை கனவில் பார்த்த வழிமார்கள் எல்லாம் யார்? அப்ப அல்லாஹ் கனவுல பார்க்கலாம், அது நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கல, நினைவுல பார்த்தாங்க. அப்ப கனவுல பார்க்கிற விஷயம் எல்லா வழிமார்களுக்கும் சாத்தியமான விஷயம். யாருக்கெல்லாம் அந்த உலகத்துல அல்லாஹ்வை கனவுல பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரியும் பொழுது, இது ஒரு பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம ஒரு பார்க்கிறமான விஷயம் அல்ல, அல்லாஹ்வை நினைவிலேயே பார்க்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்துக்கு வருகிறோம். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், லா துத்ரிகுல் அப்சார், உங்கள் பார்வையால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பவர்கள் இந்த ஆயத்தை ஆதாரமா சொல்லுவாங்க. லா துத்ரிகுல் அப்சார், உங்கள் பார்வைகள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஒவ்வொரு இத்ரிக்குல் அப்சார், அல்லாஹ்வால் உங்களை பார்க்க முடியும். பாருங்க, உலகத்துல 4 ஒளி இருக்குங்க. 4 ஒளி. ஒண்ணு கண் ஒளி, இன்னொன்னு சூரிய ஒளி, இன்னொன்னு அறிவு ஞான ஒளி. இப்படி ஒளி 4 கண் ஒளி இருக்கு பாத்தீங்களா? கண் ஒளியால மற்றதையும் பார்க்க முடியும், கண்ணை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒளியை கொண்டு மற்றதையும் பார்க்க முடியும், அந்த ஒளியையும் பார்க்க முடியும். கண் ஒளியை நம்ம பார்க்கலாம், கண் ஒளியினால் மற்ற பொருளையும் பார்க்கலாம். இன்னொன்று சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளியை கொண்டு உலகத்துல எல்லா பொருளையும் பார்க்கலாம். காலையில விரிஞ்சுதுன்னா இருட்டு முழுவதும் என்னென்ன பொருள் இருக்கு, எல்லாம் யாரு போறாங்க தெரியுது இல்லங்க. அப்ப சூரிய ஒளியினால உலகத்துல எல்லாமே தெரியும். ஆனா சூரிய ஒளியை நம்மளால பார்க்க முடியாது. சூரிய ஒளியை கொண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனா சூரிய ஒளியை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பவரான ஒரு கோலம் தான் என்னது, சூரியன். அப்ப அதையே பார்க்க முடியாத பொழுது அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பது அல்லாஹ் சொல்லிக்காரு. 2வது மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு அல்லாஹ் பேச போகும்போது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான், 40 நாள் நோன்பு வச்சுட்டு போயிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய சத்தம் இவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் சத்தம் கேட்குது, உன்னை நேரடியா பார்க்கணும். என்ன சொன்னாங்க? அப்ப அல்லாஹ் சொன்னா, லன் தரானி, நிச்சயமா நீங்க என்னை பார்க்கவே முடியாது. இல்ல அல்லாஹ் உன்னை பார்த்தே ஆகணும் கடம் பிடிச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, ரொம்ப ரிஸ்க் இருக்காதீங்க, அப்படி பார்க்கணும் சொன்னா போய் நிஸ்தா தர்ற மக்கானோ சோக தரானி, இந்த மலையில என்னுடைய ஒளியை நான் நினைச்சிறேன் காட்டுறேன். அந்த மலை உயிர் அந்த இடத்துல இருந்தால் நீங்க நினைச்சீங்க பாருங்க. ஆனா அது மாதிரி குளமா இஸ்தக்கரம் அந்த மொழியை காட்ட உடனே என்ன செய்யுதுன்னா அந்த மலை வெடிச்சிருச்சு. இந்த அதிர்ச்சியில மூச்சாலைலாம் மூர்ச்சியாகி விழுந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய ஒளி இந்த உலகத்துல என்னுடைய ஒளியை நான் நினைச்சு என்னைய பார்க்கணும்னா என்னுடைய ஒளி கதிர்களை நான் இந்த மலையில இந்த தூர் மலையில காட்டுறேன் அப்படின்னு வெளிப்பட்டு அல்லாஹ் அவன் காட்டும் போது அது தாங்குற சக்தி இந்த உலகத்துல இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்ல விளங்குது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஏன் வானத்துக்கு அழைத்து சென்றான்? இந்த உலகத்துல அல்லாஹ் யாருக்கும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தினுடைய அல்லாஹ்வுடைய ஒளி கதிர்களை தாங்குற சக்தி இந்த உலக பொருட்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃப், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் பயத்தால் சுக்குநூறி நொறுங்கி இருக்கின்றான் மலையை. அப்ப அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய நஃப்ஸில உள்ள கலாமையே தாங்குற சக்தி மலைகளுக்கு இல்லாத பொழுது அல்லாஹ்வையே தாங்குற சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ்வை இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் நேரடியா இருந்து மதீனா பள்ளிவாசல்லையோ அல்லது வேற ஏதாவது மதீனாவில் உள்ள ஏதாவது நிலப்பரப்புகள்லையோ மலைகளிலோ இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடின மாதிரி எந்த இடத்துலயும் அல்லாஹ் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் பார்க்கல, அவர் பார்க்கவும் முடியாது யாரால். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா
இந்த உலகத்துல ஏன் அல்லாஹ் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றான்? அதுக்கு 7 காரணங்கள் தப்சீர்ல எழுதுவார் ரூல் பயான். துன்யால அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது, அது குர்ஆன் சொல்லுது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஆலமுல் முல்க் அப்படின்னு, வான் உலகத்திற்கு மலக்கூத், வான் உலகத்துக்கு அரபியில மலக்கூத்தும்பாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை ஆலமுல் மலக்கூத்தின் வான் உலகத்துக்கு அழைத்து சென்றான். இந்த மண் உலகில் ரசூலுல்லாஹ்வை காட்டல, விண்ணுலகத்துக்கு அழைத்து போனான். இந்த மண் உலகத்துல அல்லாஹ் யாரு காட்சி, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, இன்னல்லாஹ் யன்துரு இலா சுவரிக்கும் வலா சியாபிக்கும் வலாக்கின் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் தஆலா நீங்க பள்ளிவாசல நிக்கிறீங்க, உங்களுடைய வெளிரங்க தோற்றத்தையோ உங்களுடைய உடைகளையோ அல்லாஹ் பார்க்கல, உங்க இதயத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கறான்னு தெரியுதா? உங்க ட்ரெஸ் அல்லாஹ் பார்க்கறது இல்ல, உங்களுடைய வெளியே நீட்டா அலங்காரத்தை பார்க்கறது இல்ல, உங்களுடைய இதயத்தை தான் அல்லாஹ் பார்க்கறாங்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற செய்தி நமக்கு விளங்குது. ஆனா நாம அல்லாஹ் பார்க்கல, அதுதான் பார்க்கலங்கிறதுல பார்க்க முடியாதுங்கிறது அல்லாஹ் சொல்லிருக்கான். ஏன் முடியாது? ஏன் உலகத்துல அல்லாஹ் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா அதுக்கு 7 காரணங்கள் எழுதுவோம். ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இது துன்யா இருக்கு, இது காபிர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு தான் சொர்க்கம். அவன் நினைச்சா விபச்சாரம் பண்ணலாம், அவன் நினைச்சா டாஸ்மார்க் கடையில் நின்று அவன் நினைச்சபடி குடிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையில போய் ஒரு கூட்டம் நினைச்சுக்கிறான், டாஸ்மார்க் கடையில போய் நிக்கிறான். அவன் முஸ்லீம்களை போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு அறாமாக்கப்பட்ட ஒரு இது, நமக்கு மது இருக்காது. அந்த இடத்துல மறுமை நாளையில போதை இல்லாத ஒரு மறு அல்ல மறுமையில வச்சிருக்கும். அப்ப இந்த உலகத்துல ஹலால் ஹராம் கிடையாது. அந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு இது சொர்க்கம். இது எதிரிகளுடைய அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய உலகம்ங்கிறது அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய. அதனால அவனுடைய அல்லாஹ்வுடைய எதிரிகளுடைய இந்த மண்ணில், இந்த பூமியில் அல்லாஹ் தன்னை காட்சியளிப்பதில்லை. ஏன்னா சிஜ்னுல் மூமினீன், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையிலேயே அல்லாஹ் எல்லாத்தையும் காட்சியளிப்பான். ஒரு ஜன்னத்தும் காபிரின், காபிர்களுக்கு தான் சொர்க்கம். காபிர்களுடைய சொர்க்கத்துல அல்லாஹ் காட்சியளிக்க மாட்டான். சொன்னாங்க, நீ மிஷ்காத் செய்தி எடுத்து பாருங்க, ஹதீஸ் கிதாப்ல பாபு ரூயத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய காட்சி. அது நம்முடைய கொள்கையில ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒரு ரூயத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய காட்சி, சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலாவை காணுவதுங்கிறது ஹக்கு, உண்மை. அதை நாம நம்பணும். அல்லாஹ்வை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம நம்பணும். அல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு சொல்றானே, அது உலகத்துலதான் அந்த செய்தியை சொல்றான், மறுமையில அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா, இலா ரப்பிஹா உஜூஹு யௌமைதின் நாதிரா, உஜூஹு யௌமைதின், சில முகங்கள் அவனை பார்த்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ். இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வுடைய ரப்பின் பக்கம் அந்த முகங்கள் எல்லாம் பார்த்து நிலையில் இருப்பார். அப்ப இதுல நமக்கு என்னங்க தெரியுது? நம்ம சில முகங்கள் சொல்லுங்க, அல்ல நம்ம முகங்களை எல்லாம் அந்த முகத்தாக ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாம் நேச்சவங்க வந்திருக்கோம் இல்லையே, பறக்கத்துக்காக வரல, அது கிடைக்கும். ஆனா நம்ம வந்த நோக்கம் என்னன்னா, நம்முடைய கொள்கையை நல்ல ஸ்ட்ராங் பண்ண வந்திருக்கும். அதனாலதான் அந்த விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ்வை காண முடியாது உலகத்துல சொன்ன ஒரு குழப்பவாதி, முத்தசிலான ஒரு குழப்பவாதி தான் உலகத்துல முதல்ல 200ல சொன்னான். உலகத்துல 200ல என்ன சொன்னா, அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மறுமையிலும் பார்க்க முடியாது, இம்மையிலும் பார்க்க முடியாது. மாலிக் ரஹ்மத். அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பார்க்க முடியாதுன்னு சொல்றிய, குர்ஆன்ல அல்லாஹ் நாதிரா இலா ரப்பிகா நாதிரா வந்திருக்க. அல்லாஹ்வுடைய ரப்பின் பக்கம் அவர்கள் முகங்கள் பார்க்கிறவர்களா இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றானே. இல்ல, அது ரப்புன்னா சவாபுன்னு அர்த்தம், நன்மையின் பக்கம். அல்லாஹ்ன்னு அர்த்தம் இல்ல, அல்லாஹ் கொடுக்குற நன்மைய முகங்கள் எல்லாம் பார்க்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் பார்க்காது, அவன் குருட்டு வளர்க்கும். தெளிவா சொல்லியிருக்கான் அல்லாஹ், இலா ரப்பிஹா நாதிரா, ரப்பின் பக்கம் பார்ப்பாருங்கிற முகத்தை நினைச்சுட்டாங்க. ரப்பு கொடுக்குற நன்மையை பார்ப்பாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சில பொய்யர்கள், இப்படி முத்தசிலாக்காரர்கள், குழப்பவாதிகள் அல்லாஹ்வை சில முகங்கள் பார்க்கும் என்ற கருத்துக்கு அல்லாஹ் தரும் நன்மையை தான் பார்ப்பார்கள் என்று சொல்பவர்கள் பிராடுகள்ங்கிறாங்க. கதர்கள் பொய் சொல்றான். ஏன் அல்லாஹ் இடத்துல சொல்வான், கல்லா, ஒரு இடத்துல காபிர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான்,
கல்லா இன்னகும் ரப்பிஹிம் யௌமைதில் மஹ்ஜூபூன். அப்படித்தானே? காபிர்களை பத்தி சொல்லும் போது விஷயம் அப்படி அல்ல. காபிர்கள் அன் ரப்பிஹிம் யௌமைதில் மஹ்ஜூபூன், காபிர்கள் அல்லாஹ்வை விட்டும் அவர்கள் முகங்கள் திரையாக ஆக்கப்படும். அப்ப இளைஞர தெரியுது, காபிர்களுக்கு மறுமையில அல்லாஹ் பார்க்க முடியாது, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை போடப்பட்டுவிடும். அப்படின்னா மூமின்களுக்கு திரை விளக்கப்பட்டு நேரடியாக பார்ப்பாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப காபிர்களுக்கு திரையை போட்டுவாங்கிறான்னா அப்படின்னா அது மூமின்களுக்கு நேரடியா காட்சியளிப்பான்னு அர்த்தம் அப்படின்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான். இப்போ மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது சின்ன பையன் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன லைலத்துல் பத்ர், நீங்கள் அல்லாஹ்வை மறுமையில் பார்ப்பீர்கள், அதை நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஒரு அழகா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் சதரவுன ரப்பக்கும், கண்டிப்பாக அல்லாஹ்வை நீங்கள் காண்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? கமா தரவுன லைலத்துல் பத்ர், 14ஆம் நிலவை போல. 14ஆம் நிலவு பாருங்க, சின்ன பிள்ளைய கூட காட்டினாரு. சின்ன பிள்ளை இருக்கலாங்க, ஒரு 2 வயசு பிள்ளை வருங்க, பிறகு பேச செஞ்சு 2-3 வயசு பிள்ளை கூட நம்ம நிலவை காட்டி சோறு கொடுக்குறாங்கல்ல. அப்ப அவ்வளவு சின்ன பிள்ளைகளுக்கு கூட எவ்வளவு தெளிவா வழங்கக்கூடிய நிலை. அதாவது தலைப்பிறகுதான் நமக்கு முதல் பிறகுதான் நமக்கு எங்க நிற்குது அங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி பார்க்கணும். ஆனா 14ஆம் பிறகு பாருங்க, சின்ன பிள்ளைகளை கூட என்ன செய்யலாம், அதை வேடிக்கை காட்டுவோம். அவ்வளவு தெளிவா பார்ப்பீங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, சூரிய ஒளியெல்லாம் நம்மளால நின்று பார்க்க முடியல, ஆனா அல்லாஹ் தாலா நேரு அல்லாஹ்வை நீங்க இப்படி பார்க்கும்போது முழு நிலவை எவ்வளவு தெளிவா பாக்குறோமோ அது மாதிரி தெளிவா பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. இதை விட என்னங்க வேணும் அல்லாஹ்வை நம்ம பாக்குறதுங்கிறதுக்கு? இதை விட இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் சொர்க்கவாசிகள், மிஸ்காத் ஷரீஃப்ல திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் தான், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய இன்பத்துல மூழ்கி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த சொர்க்கத்தினுடைய பங்களால ஒரு வெளிச்சம் வரும். அல்லாஹ் உள்ள வர்றான், சொல்லுறான், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் சொர்க்கவாசிகள் நினைத்திருக்கும் பொழுது இதன் சதஅலஹும் நூறுன், அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஒரு நூறு பிரகாசிக்கும். அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் ஜன்னா, சத்தம் வருமா? அந்த ஒளியை பார்த்த உடனே எல்லாரும் ஊர்ல பெண்களை அவங்களோட இருந்தவங்க, சொர்க்கத்தினுடைய உணவை சுற்றிட்டு இருந்தாங்க, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை மேற்கொண்டிருக்கவங்க உடனே என்ன செய்வாங்க, இதன் அவர்கள் திரும்பி விடுவார்கள், அந்த வெளிச்சத்தின் பக்கம் திரும்பி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியை பக்கம் திரும்பி விடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லுவான். இப்படி சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னா, சுவன வாசிகளே உங்களுக்கு சாந்தி சலாம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் சொல்லுவான். சொன்ன உடனே அல்லாஹ்வை பார்த்ததும் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க தப்பா கூடாது. ஒரு மனிதன் இயல்பா எல்லாத்துக்கும், ஒரு மனிதன் செய்தான் வந்து ஒரு ஆளை கெடுக்கிறாங்க, பொம்பளை தான் கெடுப்பான் நாங்க சொன்னாங்க. அந்நிசாவோ அபாயு செய்தான், அந்நிசாவோ அபாயு செய்தான். ஒரு ஆளை கெடுக்கிறான்னா முதல்ல யார் உருவத்துலதான் வருவான்ல, செய்தான் உருவத்துல. பாருங்க, திடீர்னு பஜாருக்கு போறோம், இப்ப அடுத்த மதத்துல உள்ள சில பொம்பளைங்க அழகான பொம்பளைங்களாம் வரும்போது, ரொம்ப அழகான பிள்ளைங்க போது நம்ம வேலையில இருந்து நம்ம செய்த நம்ம கவனத்தை என்ன செய்யறான், அங்க திருப்புறோம் பாத்தீங்களா? நம்ம இருக்கிறது வேற வேலையில செய்த என்ன செய்யறான், நம்மளுடைய கவனத்தை எங்க திருப்பலாம் பாருங்க, இதை பார், இதை விட அழகான உனக்கு அப்படின்னு அந்த நமக்கு என்ன செய்யறான், நம்முடைய நப்சு எதுல அடிமையா இருக்கோ அதன் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புறானா என்னங்க? உலகத்துல நாம எதை வந்து செய்தான் உலகத்துல இருக்கிறது அழகான பெண்களை கொண்டுதான் உலகத்துல வேற கவனத்தை திருப்புறோம், அப்படிதானே? அதே மாதிரி அளவிலெல்லாம் பேரின்பத்தை தரக்கூடியது அல்லாஹ்வுடைய இன்பம். அந்த பேரின்பத்துக்குரிய சிற்றின்பத்தில் மிதந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த அழகை பார்த்த உடனே எல்லாரும் அல்லாஹ்வுடைய ஒளியின் பக்கம் கவனத்தை திருப்புவார்கள். லா யல்தபித்தூன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தங்களுடைய அந்த பங்களாவே மற்ற எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே அல்லாஹ்வை பார்த்த நிலையில் மெய் மறந்து இருப்பார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த காட்சி முடிந்துவிடும். முடிந்தாலும் அந்த தடயம் இருக்குமா? அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய பங்களால காட்சி அளித்தானே என்னங்க, அந்த காட்சி அளித்த ஒரு திக்ர் மஜ்லிஸ் போயிட்டு வரோம், அத்தர் தேய்க்கிறாங்க, அங்க போயிட்டு வந்தா மணக்குறாங்க, ஏதாவது ஒரு மணக்கிற இடத்துக்கு போயிட்டா மணக்குதான் என்னங்க, சாலியான பேர் ஆளோடு இருந்தால் நீங்கள் அத்தர் வியாபாரி போல அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ் அவர் கூட என்ன மனம் கிடைக்குமா என்ன? அப்ப அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் காட்சி அளித்த பிறகு கூட அந்த பிரகாசம் அந்த எல்லாரும் மேல இருக்குமா? அல்லாஹ் உள்ள வந்துட்டு போன அந்த காட்சி யாருக்கு இருக்குமா? அந்த அடையாளம் தடயம் அடிச்சுவடுகள் அந்த சொர்க்கவாசிகள் மேல தெரியுமா? பாத்தீங்களா?
அப்ப அல்லாஹ் அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். யாசீன்ல வரல, யாசீன்ல வரல, ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அந்த ஹதீஸ் அங்கதான் எழுதுறாங்க. இந்த ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம்ங்கிறது அல்லாஹ் சொர்க்கத்துல உள்ள வந்து எல்லாருக்கும் சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னா என்று சொல்றதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஸலாமுன் அலைக்கும் ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரப்பினுடைய சலாம் உண்டாகட்டுமாக. அப்ப சொர்க்கத்திலேயே அல்லாஹ் யாருக்கா அல்லாஹ்வுடைய காட்சி இருக்குங்கிறத, அல்லாஹ்வுடைய சலாம் இருக்குங்கிறத, அல்லாஹ் வந்து காட்சி அளித்து போன பிறகு அந்த அந்த தடையும் அடையாளம் அந்த பரக்கத் அந்த இது அடையாளம் இந்த ஒளி பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும். விஷயத்துக்கு வர்றேன். நம்முடைய கொள்கை முதல்ல அதை ஸ்ட்ராங் பண்ணணும். முத்தசிலாக்கள் கொள்கை இங்கேயும் பார்க்க முடியாது, அங்கேயும் பார்க்க முடியாது. நம்முடைய கொள்கை இங்க பார்க்க முடியாது, அங்க என்ன செய்ய முடியும், நம்மளால பார்க்க முடியும் என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஆணி வேறு அஸ்திவாரமான கொள்கை. இந்த மேராஜின் மூலமாக நாமெல்லாம் இந்த மேடையில் உறுதிமொழி எடுப்போம், அல்லாஹ்வை மறுமையில் காண முடியும். அதுதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. முத்தசிலாக்களுடைய பொய்யர்களுடைய அல்லாஹ்ங்கிற பேருக்கு அவன் என்ன வைப்பான், நன்மைகள் நாம அர்த்தத்தை திருப்பி விடுவாங்கிறத நாம விளங்கிக் கொள்ளும் முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்ம பார்க்க முடியாதுங்கிறதான முதல் காரணம் இந்த துன்யாங்கிறது, இந்த நாட்டம் முடித்த இந்த உலகம் துன்யானா மட்டமானதுன்னு அர்த்தம் அரபியில. தனி தனின்னு அர்த்தம் மட்டம், மட்டமான இந்த உலகத்தில் அல்லாஹ் காட்சியளிக்கிறது இல்ல. இது எதிரிகளின் சொர்க்கம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்துல ரெண்டாவது காரணம் எழுதுவாங்க, 7 காரணம். இந்த உலகத்துல அல்லாஹ் வந்து யாருக்கும் இந்த உலகத்துல காட்சி அளிக்கிறது. செகண்ட் காரணம் என்னன்னா, ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு காட்சி அளித்தான்னு வைங்க, நம்ம அல்லாஹ் பலியாட்களை தொழுதுட்டு இருக்கிறோம், நம்ம முன்னால வந்து அல்லாஹ் காட்சி அளிக்கிறான். சொன்னாங்கல்ல, நீங்கள் அல்லாஹ்வை காணுவது போல தொழுவுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை காணுவது போல தொழுவுங்கன்னு சொன்னாங்களா? என்னங்க தக்பீர் கட்டுற நேரத்துல முன்னால வந்து அல்லாஹ் நிக்கிறான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு நம்ம அல்லாஹ் பாக்குறோம், நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுது. கலிமா சொல்லி தொழுவோம் முசல்லிகள் பள்ளியாசல்ல வந்துட்டா மட்டும் அல்லாஹ் காட்சி அளிக்கிறான்னு வைங்க. காபிர்கள் சொல்லுவான், நீங்க பாக்குறீங்க அதனால நீங்க வணங்குறீங்க, எங்க கண்ணுகளுக்கு தெரியறது இல்ல, எங்க கண்ணுகளுக்கு தெரிஞ்சா நாங்களும் வணங்குன்னு சொல்லி அவன் அப்படி சொல்லுவான். ஒரு பேச்சுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காபிர்கள் கண்களுக்கும் அல்லாஹ் தஆலா காட்சி அளிக்க ஆரம்பித்தால் அப்போ அல்லாஹ்வுடைய காட்சி எல்லாத்துக்கும் சமங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆயிடும். அப்படிதானங்க ஆயிரும். அது எல்லா கண்ணையும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், கனவு காண்ற மாதிரி ஆயிடும். கனவு எல்லாரும் பார்க்கலாம், அசால்ட் ஆயிராது. காபிர்களும் பார்க்கலாம், அல்லாஹ் எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆயிரும். அதனாலதான் இந்த உலகத்துல அல்லாஹ் காட்சி அளிக்கிறது இல்லை. மூணாவது, அல்லாஹ்வை காணுவதுங்கிறது கண்கள் அல்ல, உங்கள் கண்களால் காண முடியாது, உங்கள் இதே கண்களால் காணலாம். பார்வை 2 பார்வைங்க. பசர்ன்னு சொன்னா கண் பார்வை, பசீரத்துன்னு சொன்னா அகப்பார்வை. சொல்ல சொன்னாங்க, இதயமா தூய்மையான இதயத்தை மலக்குமார்கள் பாக்குறாங்க. நம்ம இதயத்துலங்க இதயம், இந்த தூய்மையான இதயத்தை யார் பாக்குறாங்களா? மலக்குமார்கள் பாக்குறாங்க. அப்ப இதயத்தை வந்து மலக்குமார்கள், தூய்மையான இதயத்தை மலக்குமார்கள் பாக்குறதுனால அந்த தூய்மையான இதயத்தாலதான் அல்லாஹ் பார்க்க முடியும், கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணுங்கிற தூய்மையாவா இருக்குது, எவ்வளவு கெட்டதையும் பாக்குறோம் நல்லதையும் பாக்குறோம். ஆனா தூய்மையான இதயம் மலக்குமார்கள் பார்க்கிற காரணத்தினால் இதயத்தால் அகப்பார்வையால் பார்க்க முடியும், வெளிப்பார்வையால் பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் பார்க்க முடியாதுங்கிறத நம்ம வெளியில உள்ள இந்த கண்ணை தான் சொல்றானே தவிர இதே கண்களை அல்லாஹ் சொல்லல. அலிகள் எல்லாம் இருக்காங்களே, யமன்ல ஒரு நாள் கூஃபா நகர்ல ஒரு நாள் ஜும்மா பயான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜும்மால உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு கேள்விப்பதி நிகழ்ச்சி நடத்தினாங்க. கேள்விப்பது பெரிய ஆலிமா இருந்தா திடீர்னு கேள்விப்பதி நடத்துவாங்களா? என்னங்க சரிய சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அலிகள் எல்லாம் கல்வி தந்தையிலாங்க, சலூனி அம்மா தூணல் அரிசி, என்னிடத்தில் கேள்வி கேளுங்க, அது குறிப்பாக அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்துல உள்ளத கூட கேளுங்க நான் சொல்றேன். சொன்னாங்க. நம்ம சொல்றோம் பிரதமர், இப்ப செங்கோட்டையில பிரதமர் பதவி ஏற்பு இன்னைக்கு நடந்திருக்கு, அந்த செங்கோட்டையில என்ன நடந்துச்சுங்க அந்த கேளுங்க நான் சொல்லுவோம், எனக்கு சொல்ல தெரியுமா? அப்ப அங்க உள்ள முக்கியமான அது பக்கத்துல இருந்து பார்த்தவங்க அந்த நிகழ்ச்சி சொல்ல முடியும். டிவியில அங்கங்க செய்தியை மட்டும் காட்டி விட்டுருவான். செங்கோட்டையில் நடந்தது, டில்லி செங்கோட்டையில பதவியேற்பு விழாவில் நடந்த பிரதமருடைய அந்த நிகழ்ச்சி அங்க யார் யாரும் இருந்தாங்கிறத என்ன நிகழ்ச்சி முழுவதும் கேளுங்க நான் சொல்றேன். அங்க நிக்கிறவங்க சொல்ல முடியும், நிக்கிறவங்க சொல்ல முடியாது, கலந்து கொண்டு பக்கத்துல பார்த்தவங்க சொல்ல முடியும், எல்லாம் சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்றாங்க அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்துல உள்ளது கூட கேளுங்க நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய அரசுல யாரு போனா எப்படி சொல்ல முடியும்? அங்க இருந்து பார்த்தாலவா அதெல்லாம் வழங்கிக் கொள்ள முடியும்.
கேளுங்க, இந்த கேள்வியை கூட கேளுங்க, அந்த கேள்விக்கும் பதில் சொல்றேன். ஒரு யமன் வாசி அந்த கூட்டத்தில் இருங்க. விவகாரமா சில பேர் கேள்வி கேட்கறாங்கல்ல, அந்த ஆள் ஒரு விவகாரமான வந்தார். அந்த ஆள் சொன்னாரு, கொஞ்சம் ஓவராத்தான் நீங்க பேசுற மாதிரி தெரியுது. அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்துல உள்ளதையெல்லாம் கேளுங்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்துல அல்லாஹ் இருக்கான். அப்ப நீங்க அரசுக்கு போனீங்களா? அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அரசுக்கு பக்கத்துல உள்ள சொல்லணும்னா அல்லாஹ் பார்த்தாலும் அதை சொல்ல முடியும். நீங்க அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப உடனே அதுக்கு எனக்கு சந்தேகம் எழுந்தான்ல. இவங்க கேட்டாங்க, உனக்கு ஏதாவது விளக்கம் தெரியணும்னா கேளு, ஆனா வீம்பு பண்ணணும்னா கேட்காது, குசும்புத்தனம் பண்ணணும்னா கேட்க கூடாது. ஏதாவது ஞானம் கிடைக்கணும் நோக்கமா இருந்தா கேள்வி கேட்கணும்னு சொன்ன. நான் ஞானம் கிடைக்கும் நோக்கத்துல கேட்கல, உங்களை மடக்கிறதுக்கு தான் கேட்க போறேன். ஏன்னா நீங்க மடக்கிறதுக்கு தான், நீங்க மடக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டீங்க. உங்களை மடக்கிறதுக்கு முன்னா விவகாரமான பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி கேளுங்க. அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் பார்த்தால்தான் அல்லாஹ்வுடைய அரசு பக்கத்தில் உள்ள சொல்ல முடியும். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் பார்க்காத இறைவனை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. அதுதான் என்ன சொன்னாங்க? பார்க்காத இறைவனை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் என்னுடைய ஐம்புலனால் உள்ள அந்த வெளி உள்ள புறக்கண்களால் பார்க்கவில்லை. ஹக்கீகத்துல் ஈமான், ஈமானுடைய இதய கண்களால் நான் அல்லாஹ்வை பார்த்தேன். அப்படி பார்த்ததுனாலதான் அவனுக்கு இணை கிடையாது, அவனுக்கு இரண்டாவது ஒரு ஆள் கிடையாது, அவன் எந்த நேரத்துக்கும் அடங்காதவன், எந்த இடத்துக்கும் அடங்காதவன், எந்த பொருளுக்கும் ஓமை சொல்லப்படாதவன் என்றெல்லாம் நான் புள்ளி விவரமாக துல்லியமாக நான் விளங்கி இருக்கிறேன்னு சொன்னா எதை கொண்டு? ஹக்கீகத்துல் ஈமான், அகப்பார்வைய ஈமானுடைய அகப்பார்வையால் விளங்கி இருக்கிறேன். என்னுடைய கண், ஏன்னா முஷாஹதத்துல்லாயான், வெளிக்கண்களால் அல்லாஹ்வை நான் பார்க்கல, அது யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? வெளிக்கண்களால் யாராலும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, நம்மளால சூரியனாலே பார்க்க முடியாது. சூரியனை படைத்த ஆண்டவனை எப்படிங்க பார்க்க முடியும்? சூரியனை பார்க்கும் பவரே நம்ம கண்ணுக்கு இல்ல. அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்து அல்லாஹ்வை எப்படி நம்மளால பார்க்க முடியும்? அதனால நான் என்னுடைய இதய கண்களால் பார்த்திருக்கிறேன். இதை கேட்டவன அந்த மூர்ச்சியாய் மயங்கி கீழே விழுந்துட்டு மயக்கம் தெரிஞ்சவன சொன்னாராம், சத்தியமா இனிமேல் உங்கள்கிட்ட வீம்பு பண்ணி கேள்வி கேட்கவே ஒரு காலத்தையும் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாமளும் அல்லாஹ் பார்த்திருக்கோங்க. இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் அல்லாஹ் பார்த்த ஆள்கள் தான். எந்த கண்ணால? இந்த ஊன கண்ணாலையா பார்த்திருக்கிறோம்? ஈமானுடைய கண்ணால கண்டோம். எப்படி? நம்முடைய அகப்பார்வையால ஈமான் அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு ரெண்டாவது ஆள் கிடையாது, எந்த நேரத்துக்கும் எந்த இடத்திற்கும் அகப்படாதவன். இப்ப காஜாசரத்து எங்க இருக்கான்னு கேட்டா ரிதுவான் சங்கத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. மகராஜனா நான் இருக்க மாட்டேன், அப்படித்தானே? அது மாதிரி ஆஜியாருக்கு நூ அப்சா எங்க இருக்குன்னு கேட்டா ரிதுவான் சங்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப அவன் வீட்டுல இருக்குமா இருக்க மாட்டாங்க, இமா பலியாசிரியமா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தஆலா சிம்மாசனத்தின் மீது என்ன செய்தான்? ஆட்சி புரிகிறான். இதுக்கு ஒரு குழப்பவாதியான ஒரு ஆலிம்சா ஒரு காலத்துல இருந்தான், இப்னு தைமியான ஒரு குழப்பவாதி. அவன் உலகத்துல முதல்ல குழப்பினான். அந்த இப்னு தைமியாங்கிற குழப்பவாதி என்ன சொன்னா தெரியுமா? இமாம் மிம்பர்ல கொத்துபா வரும்போது மிம்பர்ல ஏறி உட்கார்வாரு பாத்தீங்களா, அது மாதிரி சேர்ல மிம்பர்ல ஏறி உட்கார்ந்தான். இத மாதிரி அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கான், இந்த மாதிரி அல்லாஹ் ஏற உட்கார்ந்துருக்கான். மிம்பர் படியில நான் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கான், அந்த உட்கார்ந்து காட்டினான். அப்படியே உட்கார்ந்துருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் தஆலா தேவையான ஒரு இடத்தின் பக்கம் தேவை ஆயிட்டானே. உலகம் எக்குள்ள குஃபுவன் நஹர், அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, நிகரே கிடையாது. அல்லாஹ் தஆலா எதன் பக்கமும் தேவையாக மாட்டான். அல்லாஹ் சமது, சமதுன்னு எதுவுமே தேவையில்லை. புல்ல தேவையில்லை, கொஞ்சா தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, உட்காரத்துக்கு இடம் தேவையில்லை, எல்லாமே தேவையில்லைன்னு அர்த்தம். அப்ப உலகத்துல அப்படி சொன்னான். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் தஆலா அரிசின் மீது அமர்ந்தாங்கிற மாதிரி இஸ்தவா ஆதிக்கம் செலுத்துகிறான்னு வந்திருக்கிற அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்? கசாலி இமாமுடைய உஸ்தாத் இமாமுல் ஹரமைன் அவங்கள்ட்ட ஒரு ஆள் இந்த கேள்வி கேட்கிறார். அல்லாஹ் தஆலாவுக்கு இடமா எல்லா இடத்துலயும் அல்லாஹ்வுடைய அந்த ஞானம் பரவி இருக்குது. எந்த இடத்துலயும் அல்லாஹ்வை குறிப்பாக்கி இந்த இடத்துல இருக்கான்னு நினைக்க முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. இடம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான்னு வந்திருக்குற அழகான விளக்கம் சொன்னாங்களா. விளக்கம் சொல்ல சொன்னாங்களா,
இந்த ஞானத்தை சொல்ல முன்னால நீங்க ஒரு தர்மம் கொடுக்கணும். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றேன். அல்லாஹ் தஆலாவுக்கு இடம் தேவையில்லைங்கிறதுக்கு நான் அழகான ஆதாரம் சொல்றேன். முதல்ல ஒரு ஏழையை காட்டி, இந்த ஏழை ஒரு 1000 ரூபாய் கடனாளியா இருக்காரு, இந்த கடனை அடைங்க, யாராவது கூட்டத்துல எஞ்சி இந்த 1000 ரூபாய் கடனுக்கு பொறுப்படுங்க, இந்த சட்டத்துக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றேங்க. ஒரு ஆளு பணக்காரர் எழுதி நான் அந்த 1000 ரூபாய் கடன் கொடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ் தஆலா அரிசியில உட்கார்ந்து அர்த்தம் வைக்கிறீங்களே. அப்போ ஒரு அரிசிக்கும் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி அங்க போயிருந்தாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூட்டு போனா அப்படின்னா அல்லாஹ் அரசின் மீது ஆதிக்கம் செலுத்துறாங்க, அதிகாரம் செலுத்துறாங்க என்ன அர்த்தம்? அப்ப அழகான விளக்கம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிருந்தாங்க. மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. எப்படி புகழ்ந்தாங்க? லா நுஹ்சி ஸலா ஸனான் அலைக்க அந்த அலா நஃப்ஸிக். அல்லாஹ், உன்னை எனக்கு புகழ்வதற்கு வார்த்தைகள் இல்லை. உன்னை எப்படி புகழணும், எத்தனை வார்த்தையை சொல்லி புகழணும் என்னால வரையறுக்கவே முடியாது. உன்னை எவ்வளவு உன்னுடைய புகழ எனக்கு வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அந்த அஸ்னை தலா நஃப்ஸிக், உன்னை நீ எப்படி புகழ்ந்தாயோ அதன் மீது நீ இருக்கிறாய். என்னால உன்னைய புகழ்ந்து முடிக்க முடியாது. உன்னை நீயே எப்படி புகழ்ந்தாயோ அதன் மீது நீ இருக்கிறாய். நீ முன்னாள் உள்ள பாத்திரங்க சொல்லணும். மேராஜிலேயே அப்படித்தான் சொன்னாங்க. ஆள் கடலில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல கிடந்துட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக லா இலாஹ இல்லா அன்த லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர ஆண்டவனே, உன்னை தவிர யாரும் கிடையாதுன்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல் கடையில இருந்து மீன் வயிற்றுல இருந்து என்ன சொன்னாங்க? நீ உன்னை தவிர கிடையாதுன்னு சொன்னாங்களே. ஆள் கடலில் அல்லாஹ் பார்க்க போய் அப்படி சொன்னாங்க. ஆள் கடலில் அல்லாஹ் பார்க்க அப்படி சொன்னாங்க. உலகத்திலேயே உயரமான ஒரு இடம் அல்லாஹ்வுடைய அரிசி, அதுக்கு மேல ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்திலேயே நீ என்று பேசினாங்க. கடலுக்கு அடியிலே இருந்து நீ என்று பேசினாங்கன்னா அப்ப அல்லாஹ் எந்த இடத்திலையும் குறிப்பா இல்லைங்கிறதான அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது அறிவில்லாத ஊர்களா இல்ல, பெரிய வருஷம் நல்ல ஞானங்கள் நிறைந்த ஊர்லவா உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதன் வந்தான், வந்து கேட்டான் அல்லாஹ் எங்க இருக்கான்? வானத்துல இருக்கான்னு சொன்னான். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, வானத்துல தானங்க போனாங்க. அபூபக்கர் ஒரு யூதன் வந்து குசுமுத்தனமா ஒரு கேள்வி கேட்டான், அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ்வுடைய அரிசில இருக்கான், வானத்துல இருக்கான். அப்ப நீங்க வந்து அல்லாஹ் இல்லாத இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா நக்கல் எப்படி நக்கல் இருக்கா? வானத்துல இருக்காங்கன்னா நீங்க இருக்கிறீங்களா பூமியில அல்லாஹ்வுக்கும் காலியான ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. நீங்க இருக்கிற எந்த ஏரியாலும் அல்லாஹ் கிடையாது, நீங்க வானத்துல சொல்லிட்டீங்களா? உடனே சொன்னாங்க மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிரு, நான் அடிச்சு துரத்திடுவோம். என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? அல்லாஹ்வுடைய அதிகாரம் சொல்ல சொன்னாங்களே. முதல் வானத்திற்கு அல்லாஹ் தஆலா பராத்துடைய நமக்கு முதல் வானத்துக்கு இறங்குகிறான், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குது. ஒவ்வொரு நேரம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் பிந்தி இரவுல அல்லாஹ்வுடைய முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்குகிறான். ரஹமத்தை கேள்வி கேட்கிறது, நோய்க்கு நிவாரணம் தேடுவது, சிபாவை தேடுவது யார், அல்லது எண்ணத்தை கேட்பது யார், அல்லது பாவ மன்னிப்பு கேட்பது யார் என்று அல்லாஹ் சத்தம் எடுக்கிறான் என்று சொன்னாங்களா என்னங்க? அப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்க இருந்தா வருது? வானத்துல அந்த கட்டளை வருது, அதிகாரம் வருது வானத்துல. இலேஹி இஸ்ராதுல் கலிமு தய்யிப், அவன் பக்கமே எல்லாமே உயர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு விளங்கிடும். அல்லாஹ் மேல இருக்கானா கீழே இருக்கிறானா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ அல்லாஹ் இருக்கிறான், வானத்துல இருக்கிறான். நாம வானத்துல இருக்காங்கிற ஒரு இடத்தை குறிப்பாக்கல, ஒரு உயர்வை காட்டுறோம். பூமிங்கிறது ஒரு தாழ்வு இல்லைங்க, ஒரு உயர்வை காட்டுறோம். அங்க இருந்தா உத்தரவு வருது. அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்கிற அமைப்புல நம்ம வானத்தை காட்டல. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய அடிமையை விடுதலை பண்ணிட்டேன், முஸ்லீமா பார்த்து விடுதலை பண்ணுப்பா, காபிரையெல்லாம் விடுதலை பண்ணாரு. முஸ்லீம் மாதிரிதான் எனக்கு தெரியுது, எப்படி தெரியுதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவ உடனே அந்த பெண்ணை கூட்டுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏமா அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டாங்க. வானத்தை காட்டு, அந்த பெண்ணை விடுதலை பண்ணுனாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? இந்த பெண் முஸ்லீம் தான், விடுதலை பண்ணுனாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால வானத்துல காட்டுனா வானத்தை அல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்கல்ல,
அல்லாஹ்வினுடைய இப்ப நாம உலகத்துல இது அது அதெல்லாம் வணங்கிட்டுல இருக்கான் ஒரு கூட்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளெல்லாம் வணங்கிட்டு இருக்கான். இந்த கடவுள் அது கடவுள் கையில வணங்கிட்டு இருக்கான். நாம கண்ணுக்கு தெரியாத உயர்ந்த ஒரு பரம்பொருளை காட்டுறோம். அந்த பொருள் அதைத்தான் அந்த அம்மா காட்டுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை காட்டு, இந்த இடத்துல அல்லா இருக்கான்னு சொல்லல, வானத்தை காட்ட இந்த அம்மா முஸ்லீம் நாங்க சொல்லாது. இது மாதிரி அபூபக்கர் சொன்னாங்க அல்லாஹ் வானத்துல இருக்கிறான்னு. உடனே ஏற்குமாரா பேச ஆரம்பிச்சான், பூமியில ஆள் கிடையாது, அல்லாஹ் இல்லாத இடத்துலயே உட்காந்துருக்கே நீ அப்படின்னு அடிச்சு துரத்தி போடுவோம். இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்போ அலிகள் இல்லாம உள்ள நுழையிறாங்க. அலிகள் இல்லாம பெரிய கல்வி ஞானி இல்லைங்க. உள்ள வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இவன் ஏற்குமாரா உடலாங்க அப்படின்னு. உடனே அலிகள் இல்லாம எல்லா ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததுனால எல்லா வேதத்தினுடைய ஞானமும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. பைபிள் அதாவது தௌராத், இன்ஜீல், வேதம் எல்லா ஞானமும் குர்ஆன்ல இருக்கு. எல்லா ஞானத்தினுடைய ஊற்றையும் ரசூலுல்லாஹ் பெற்றிருந்ததுனால அந்த ஊற்றின் வாசலா இருக்கிற அலிகளானுக்கு அந்த ஞான ஊற்று இருந்து. அப்ப அவங்க சொன்னாங்க, யூதர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு தெரியுமா ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஒரு ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட போயிட்டு ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒரு மலக்கு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் வானத்துல இருக்கிறான்னு கிண்டல் அடிக்கிறியே நீ. ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஒரு மலக்கு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவர் அல்லாஹ்ல இருந்து வர்ற. அவர் சொன்னாரு, 7வது வானத்துக்கு மேல இருந்து வர்றேன்னு. இன்னொரு மலக்கு வந்தார், நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. 7வது பூமிக்கு அடியில இருந்து வர்றேன்னு. அவர் அல்லாஹ்ல இருந்து வர்றாரு. இன்னொரு சமயம் ஒரு மலக்கு வந்தார், எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. சூரியனுடைய உதயகிரியிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து வர்றேன்னு. இன்னொரு சமயம் நான் மேற்கு பகுதியில், எல்லாமே அல்லாஹ்ல இருந்து வர்றாரு அவர். இதை சொன்னோட உடனே அந்த யூதன் இஸ்லாத்தை தழுவிட்டான். ஏன்னா இந்த விஷயம் தௌராத் வேதத்திலே இருக்கு. எந்த விஷயம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக்கு வந்தது, இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் 7வது வானத்துக்கு மேல 7வது பூமிக்கு கீழே பூமியினுடைய உதயத்திலிருந்து ஆறுல அந்த முதல் எல்லா இடத்துலயும் வந்தது என்ன இருக்கு? தௌராத் வேதத்திலே இருக்குது. அப்போ எல்லா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சமயம் மேகம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம இந்த கூட்டத்தோடு அல்லாஹ் எங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் அந்த மேராஜ் கூட்டமே தவிர அதை விட்டு நம்ம சொன்னதையே 7வது பார்த்தாங்க, அந்த நபியை பார்த்தா இந்த நபியை பார்த்தாங்கிறதெல்லாம் நம்முடைய சிறப்புகளை தவிர நம்ம கொள்கைகள்ல நிறைய பேர்களுக்கு தெளிவில்லாம இருக்கு. அல்லாஹ்வை எப்படி பார்த்தது, அது சம்பந்தமான என்ன விஷயம், அதுக்குத்தான் நம்ம அதை தெளிவுபடும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாததுக்கு காரணம் அல்லாஹ் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பாருங்க இந்த உலகத்துல 7 காரணங்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் ஏன் மறைக்கப்பட்ட உலகத்திலே பார்க்க முடியாது. ஒரு பொருளை மறைக்கிறோம் சொன்னா மறைக்கப்பட்ட பொருள் மீதாங்க நமக்கு தெரிய வரும். பார்த்திருக்கீங்களா? ஒரு பொருளை மறைச்சு கொண்டு போறாங்க, ஒரு பொருளை திறந்து கொண்டு போறாங்க. திறந்து போன்ல யாரும் கண்டுக்கவே மாட்டான். ஏதாவது ஒரு மறுசலா தீட்டு போனா அது என்னதான், அது என்ன வீட்டு போறாங்க, அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலும் தேட்டம் தான் நமக்கு ஏற்படுது. அப்ப ஒரு அல்லாஹ்வை பார்க்க முடியாதுங்கிறது மறைச்சி இருக்கும் பொழுது சொர்க்கத்து ஊரின் பெண்களை எல்லாம் அனுபவிக்கும் சொர்க்கவாசிகளுக்கு இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கப்பா. அல்லாஹ்வை பார்க்காம இருக்கவன் அல்லாஹ்வை பார்க்க வேண்டியிருக்க, அது எப்படிப்பட்டது அந்த அல்லாஹ்வை பார்க்கணும் இல்லங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பிரியமும் இருக்குல்லங்க. இந்த உலகத்திலே ஓப்பன் டைப்ல எல்லாரும் பாத்துக்கலாம்னா அது என்ன பெரிய அல்லாஹ் உலகத்துல சொர்க்கவாசியோட உலகத்துல என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், உலகத்துல மறைத்த பொருள் மீது ஏற்படும் பிரியம் வெளிப்படையா தெரிகிற பிரியத்தின் மீது இருக்கிறதை விட மறைக்கிற பொருள் மீது பிரியம் ஜாஸ்தி. நம்ம பார்க்கறாங்க தீரும். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, எந்த பொருளை வெளியே துறக்காத அதை மூடுன்னு சொல்றோமோ அதெல்லாம் கண்ணியமானதா தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இஸ்லாத்துல பெண்களுடைய முகத்தை நம்ம திறக்கிறதுல ஒரு பெண் வயசுக்கு வந்துருச்சுன்னா திறந்து காட்டு, உனக்கு நிக்கா செய்துகிட்டு அவன் கணவன்கிட்ட மட்டும் காட்டு, இல்லன்னா அதை துறக்காத. நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துல பெரிய பணக்காரனா இருக்கான், அவன் கல்யாணம் முடிக்கணும் வைங்க, இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அனுபவிக்காம தான் போய் சேர்ந்தமானா அப்படித்தானே ஆயிரம். உலகத்துல கல்யாணம் முடிச்சாதாங்க உலகத்துல பிறந்த அனுபவிக்கவே செய்யும். கல்யாணம் முடித்தவர்கள் இங்க எத்தனை சிறகுகள் இருக்கிறீங்க? கல்யாணத்தை முடிச்ச பிறகுதான் நபிமார்கள் ஏன் கல்யாணம் முடிச்சாங்க? உலகத்துல பிறந்ததுக்குண்டான பலனே உலகத்துல கல்யாணம் முடிக்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். அப்ப அந்த சுகத்தை பெண்களை கொண்டுதானங்க அல்லாஹ் கொடுக்குறான். அந்த பெண்களை பொத்தித்தான் நம்ம பாதுகாக்கிறோம். அந்த பெண்களை பொத்தி தானங்க பாதுகாக்கிறோம். அப்ப அந்த பெண்களுக்கு நம்ம பொத்தி பாதுகாத்து பர்தா போட்டு கண்ணை கூட மறைக்கிற அளவுக்கு மறைக்கிறோமே, இது அந்த பெண்களினுடைய கண்ணியத்தையும். நீங்க பாருங்க, அந்த புள்ள ரொம்ப ஒழுக்கமான புள்ள,
அந்த புள்ள எப்பவுமே வெளியே வந்ததே கிடையாது. அதனால அந்த புல் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் கேட்கறானா என்னங்க? கேட்கறான்ல. அது வெளியில நடமாடக்கூடிய எப்ப பார்த்தாலும் அது புர்கா போடுறது அது சரியில்லைப்பா அப்படித்தானே சொல்றோம். அப்போ ஒரு ஆள் மறைச்சி தன்னை ஒழுக்கமா மறைத்துக் கொள்கிற பொழுது அது ஒரு கண்ணியமான ஆளாக தான் உலகத்திலே காட்சி அளிக்கிறதே தவிர அது ஒரு கண்ணிய குறைவான பொருளாக காட்சி அளிக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சாதாரணமாக சில சாமான தனியா தீட்டு போவோம். ஆனா வைரக்கல் யாராவது வெளியே தீட்டு போறாங்களா? அல்ல தங்கத்தை தீட்டு போறாங்களா? ஏன் தான் கொண்டு போறக்கூடிய அந்த டாலர்கள், அமெரிக்கா டாலரோ அல்லது 1000 ரூபாய் தாளையெல்லாம் கையில வீசிக்கிட்டா போறாங்க. அப்போ பணத்தை நம்மள அடிச்சிடுவான், ஏனோ அதன் திருட நம்ம ஃபாலோ பண்ணிடுவான். அப்போ தங்கத்தை கொண்டு போறோம், ஒரு வைரத்தை தீட்டு போறோம், ஒரு பவளத்தை தீட்டு போறோம், ஒரு முக்கியமான ஒரு பொருளை தீட்டு போறோம் அப்படிலாம் நினைக்கிறோம்லாங்க. அப்ப எதை நம்ம மறைச்சு கொண்டு போறோமோ அதெல்லாம் குல்லு மம்ரூரின் அசீசுன், மறைக்கும் பொருள் வெளியே காட்டக்கூடாது. உள்ள பணம் தெரியும், உள்ளவை பணத்தை பத்தி ஜாப்பில் போட்டு அஞ்சுல இருந்து கொண்டு போறோம். அப்படி என்ன இருக்கு? எதெல்லாம் மறைக்கப்படுதோ அதெல்லாம் கண்ணியமானது, தர கூடதுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை மறைத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை காட்டுமே தவிர அல்லாஹ்வை தாழ்த்தி காட்ட. அதே மாதிரி இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லா பொருளும் பாருங்க, எல்லாத்துக்கும் ரோஷம் இருக்கு. எல்லா பொருளுக்கும் ரோஷம் இருக்கு. ரோஷங்கிறது பிறவியிலேயே ஆக்கப்பட்டிருக்கான் எல்லா பொருளும். நீங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும். துருசினாமலையில அல்லாஹ் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், ஏனி நீ எனக்கு நீ காட்சி அளிக்கணும். அல்லாஹ் சொன்னா காட்சி அளிக்கிறேன், இந்த மலையில காட்சி அளிக்கிறேன், இந்த மலை நின்னா பாருங்க. மலை இறச்சிச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க விடாத அளவுக்கு வெடிச்சு அவங்கள மயக்கத்துக்கு உண்டாக்கிச்சு மலை. எனக்கே கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் ரோஷம் இருக்கா? என்ன ரோஷம்? ஏன்னா இப்படி இடையில ஒரு சேத்தான் அனுப்பினாங்களா, கருப்புனா சேத்தான். எல்லாத்தையும் எப்படி எல்லாம் எப்படி கிடைக்கலாம் பத்தியா? எல்லாரும் இங்க அல்லாஹ்வுடைய பத்தி பேசி இருக்குது. ஒரு சேத்தான் அனுப்பி விட்டு நாய் அடிக்க சொன்னாங்களா முதல்ல. இந்த 2வது ஆரம்ப காலத்துல முஸ்லீம்ல வருது, நாய் அடிங்கள். சாப்பாக்கெல்லாம் நாய் அடிக்க கிளம்பிட்டாங்க. கடைகளை சொன்னாங்க அது ஒரு சமுதாயம், கருப்பு நாய் மட்டும் அடிங்க. அலைக்கும் பில் அஸ்வத் பில் பஹீம், கருப்பு நாய் சேத்தான். நிறைய சேத்தம் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அங்க திரும்ப வச்சுட்டான் பத்தியா? எனக்கே மூட விட்டாயிட்டு. விஷயத்துக்கு வர்றேன் பாருங்க. தொழுகையில வசுவாக்கு உண்டாக்குறோம், மஜ்லிஸ்ல இப்படிதான் வசுவாக்கு. ஒரு தடவை நான் ஐயம்பேட்டையில பயான் பண்ணும்போது நடுவுல மாடவன் விட்டான் செய்தான் திடீர்னு. ஐயம்பேட்டையில 2007 நினைக்கிறேன், ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு போயிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பத்தி பேசிட்டு எல்லாரும் கண் கலங்கி இருக்க நேரத்துல மாடு உருவத்துல செய்தான் உள்ள வந்துட்டான். எங்க இப்படிதான் வந்துச்சு தெரியல, அந்த மாடு நடுவுல நின்று எல்லாரும் மாடை கட்ட ஆரம்பிச்சுதான் கிடையாது. கொஞ்ச நேரத்தை கிடையாது, எல்லாரும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். சரி, விஷயத்துக்கு வர. அப்போ உலகத்துல நம்மளே அல்லாஹ் பார்க்கலையே, இவர் என்ன பாக்குறது? வெடிச்சுட்டு மழை வெடிக்கும், அவர் மயங்கிட்டார். அப்புறம் ஆசைப்படுவாங்களா? மூசால இருக்கிறது அந்த ஆசையே மறந்து வேங்கடப்பா, எதையாவது பார்க்கணும்னா அதை பாரு இதை பாருமோ அல்ல கிடைச்சா நம்ம போய் சேர்ந்துருவோம். அவ உலகத்துல எல்லா பொருளுக்கும் என்னது? அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை குர்ஆனை தாங்கும் மலைக்கு சக்தி இல்ல அப்படிங்கும்போது அல்லாஹ்வ பாக்குறதுக்கு யாருக்கும் சக்தி. அதனால அல்லாஹ் வச்சான் ரசூலுல்லாஹ் அப்படியே மேராஜுக்கு எழுப்பி நீங்க மேல வாங்கன்னு நல்லா கூட்டு போயிட்டான். நீ இங்க நான் வரல, நீங்க அங்க வாங்கன்னு நல்லா கூட்டு போயிட்டான். ஏன்னா வான் உலகங்கிறது அது தனி ராஜ்யம். இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்துகளால் வான பூமிகளுடைய ரகசியங்களை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காட்டணுங்கிறாங்க. அப்ப வானுலக ரகசியங்கிறது இருக்கு. விஷயத்துக்கு வர்றேன். இப்போ அல்லாஹ் உலகத்துல பார்க்க முடியாது, ஆனா கனவுல உலகத்துல பார்க்கலாம். உலகத்துல எங்க பார்க்கலாம்? கனவுல பார்க்கலாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இமாமுல் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, வர்றவங்க வருவாங்க, அங்க திரும்பிட்டு இருக்காதீங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நான் 99 தடவை அல்லாஹ்வை பார்த்தேன். நிஜத்தில் மஜாலிஸ் கிதாபில் எழுதுவார். கிதாபே நான் கரெக்டா சொல்றேன், ஏன்னா மதத்தாவுடைய ஆசிரியருக்கு கரெக்ட் கிதாபு சொல்லணும். வாட்டில கணவர் பார்த்தாரு, அசரத்து கதை சொல்லிட்டு போயிட்டாரு. கடைகளில் ஒருத்தன் சொன்னமா சொல்லக்கூடாது. இந்த ரில்வான் சங்கத்துல அசரத்து கதை சொல்லிட்டு போயிட்டாரு. இமாமுல் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 99 தடவை அல்லாஹ்வை கனவுல பார்த்தாங்க. அப்ப கனவுல பார்க்கும்போது சொன்னாங்க, நான் 100வது தடவை அல்லாஹ்வை பார்த்திருந்தா ஒரு செய்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு இருக்க. கண்டிப்பா ஒரு சந்தேகம் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு வச்சிருக்கேன். இன்று ஐத்தஹு தமாமல் மிஆ, 100ஐ பரிபூர்ணப்படுத்தி 99 தடவை அல்லாஹ்வை கனவில் பார்த்த மாதிரி 100 தடவை நான் பார்த்திருந்தால் அல்லாஹ்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். என்ன கொஸ்டின்?
அம்மா என்ஜு பிகில் ஹலாயிக்கு யௌமுல் கியாமா, கியாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் வெற்றி பெறுவது எந்த விஷயத்தை கொண்டு என்ற ஒரு சந்தேகத்தை அல்லாஹ்ட்ட 100வது தடவை கண்டா கேட்கணும். பயந்து கேட்காம விட்டேன், ஆனா 100வது தடவை கண்டிப்பா கேட்கணும் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதன்படி அல்லாஹ் தாலா எனக்கு 100வது தடவை அல்லாஹ்வை நான் கனவுல 100வது தடவை பார்த்தேன். அல்ப ஜலத்து பைனதை, அல்லாஹ்வுக்கு முன்னால நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஐ ரப்பி அஸ் சுல்தானுக்க வ அல்லம ஷானுக்க, இறைவா உன் கண்ணியமே கண்ணியம், உன் மேன்மையே மேன்மை என்று அல்லாஹ்வை வாழ்த்தினேன். இல்லாமா அல்லம் தனீசு, எனக்கு நீ ஒரு விஷயத்தை கற்றுத்தர வேண்டும். எதை கற்றுத்தர வேண்டும்? மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எதை கொண்டு அது வெற்றி பெறும், ஈடேற்றம் அடையும், நரகத்திலிருந்து காவல் பெறும் என்ற ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாத்துக்குமே உலகத்துலதான் சோதனை, ஆஸ்பத்திரி வாழ்க்கை, கஷ்டம், துன்பம் ஆயிப்போச்சு. கபூர்ல இருந்தாவது நமக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கானுங்க. அங்கேயும் இதை சோதனை ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்கு உலகத்துல பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம, அதனால மறுமையாவது ஈடேற்றம் பெறது எது என்பதை வந்துட்டு கேட்கணும் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன. அல்லாஹ் சொன்னா அதுக்கு என்ன விஷயங்கிறத நீ சொல்லித்தரணும். அப்ப அல்லாஹ் சொன்னா ஒரு துவாவை அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க கனவுல. சுப்ஹானல் அபதியுல் அபத், சுப்ஹானல் வாஹிதுல் அஹத், சுப்ஹானல் ஃபர்து சமத், சுப்ஹான ராஃபியுஸ் ஸமாஇ பிகைரி அமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன். இதை சொல்லுங்க, மறுமையில ஈடேற்ற பெறக்கூடிய இதுதான். 100 தடவை கனவில் காணும் காட்சி இமாமுல்லாஹ் அபோனிபான் கனவுல அல்லாஹ்வை ஈஸியா பார்க்கலாம். நாம பேசுறதுக்கு ஒரு விஷயத்தை நல்ல வாங்கணும். கனவுல நமக்கு ரூஹுக்கு தான் பவர், உடலுக்கு பவரே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு மௌத் ஆகிட்டே இருக்கும். நைட்டு படுக்கும் போதெல்லாம் பயந்துராதிய, என்னடா நைட்டு மௌத் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. புல் எத்தவப்பா அல்லாஹு எத்தவப்பல் அன்புச ஹீன மூத்திகா வல்லத்தி லம் தமுத்து ஃபீ மனாமிகா. அல்லாஹ் டெய்லி 2 பேரை மூத்தாக்குறான். அன்னைக்கு நைட்டு யாருக்கு மூத்து உண்மையிலே நிர்ணயிச்சிருக்கான் அவரையும் மூத்தாக்குறான், தூங்குற ஆளையும் மூத்தாக்குறான். ஆனா காலையில ஹயாத்துள்ள ஆளுக்கு ரூகை கொடுக்குறான், மூத்தாக்குற ஆளுக்கு எழுப்புறதுல 2 பேருக்கும் மூத்து உண்டு. இந்த 2 ரூகை நம்ம உடம்பு விட்டு போய் என்ன செய்யுதுன்னா மையத்துகளோடு கனவுல உரையாடிட்டு எல்லா ரூகும் என்ன செய்யுது, நம்ம இறந்தவங்களோடு நம்முடைய ரூகு பேசுது. அப்ப தூக்கத்தில் ஊட்டம் உயிர் இருக்கு பாருங்க, அது பவரானது. உயிர் பவரானதுங்க. உயிருக்கும் அல்லாஹ்வுக்கும் கனெக்ஷன் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், உயிரை பத்தி உங்கள்கிட்ட கேட்டா எனக்கு அத பதில் சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தரலன்னு சொல்லிருங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டாம், இந்த கேள்விக்கு கேட்டா சொல்லிருங்க, நானே கொஞ்சம் அறிவு கொடுக்கப்பட்டவேன்னு சொல்லிருங்க. நாயகமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நபிமார்களுடைய கல்வி உலகத்துல நபிமார்கள் கல்வி ஒரு சொட்டுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி ஒரு கடல். அந்த கடல்ல ஒரு சொட்டு தான் எல்லா நபிக்கும் கிடைச்சது. ஆனா அல்லாஹ்வுடைய கல்வியை பத்தி உயிரை பத்தி கேட்டா நீங்க சொல்லிருங்க, எனக்கு கொஞ்சம் அறிவு தான் அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்லிருங்க. உலகத்திலே உயிரை பத்தி சொல்றதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அனுமதிக்கல. அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வுடைய அகமியத்தை பத்தி உலகத்துல ஆய்வு செய்வதற்கு சரியத்தை அனுமதி தரல. நமக்கு அல்லாஹ் எப்படி இருப்பான், அவனுடைய தன்மை எப்படி இருக்கு, அவனுடைய அந்தரங்கத்தை அகமியத்தை பத்தி ஆய்வு செய்வதற்கு நமக்கு என்ன செய்யப்படல, மார்க்கத்துல அனுமதி கிடையாது. நம்ம நம்பணும் அல்லாஹ் ஒருத்தன், அவனுக்கு இணை துணை இல்ல, இது நம்பிக்கை கொள்ளுமே தவிர அதுல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை நமக்கு கிடையாது. அது மாதிரி உயிரை பத்தி ஆராய்ச்சி பண்ண அவசியம் கிடையாது. உயிருக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு 5-6 ஒப்பு இருக்கு பாருங்க. உயிரையும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு உடலை தானங்க பார்க்கணும், உயிரினுடைய தாக்கம் உடம்புல இருக்கு. ஆனா உயிரை தனியா பாக்குறோமா, உடலை தனியா பாக்குறோமா, உயிரை தனியா பாக்குறோமா, பார்க்கலையே. அப்ப அதே மாதிரி உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ஆனா அல்லாஹ்வினுடைய தாக்கத்தை துன்யாவில பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய வல்லமை, ஒரு சுனாமி அடிச்சுட்டு போயிட்டு, அல்லாஹ்வுடைய வல்லமை ஒரு இடி வந்துருச்சு, இவர்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஆக்ஷனை பார்க்கலாம், ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியாது. உயிர் ஆக்ஷனை உடம்புல பார்க்கலாம், உயிர் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுமா என்னங்க லேசாட்டு. அதே மாதிரி உலகத்துல உயிர் இல்லைன்னா உடல் நாடி போயிடும், ஃப்ரீசர்ல தான் கொண்டு வைக்கணும். அன்னைக்கு கூட ஏதோ ஒரு செய்தியில பார்த்தேன், லண்டன்ல எவனோ ஒருத்தன் தன்னுடைய தாயார எத்தனையோ வருஷமா வச்சிருந்தான் ஒரு இது பெட்டியில, ஐஸ் பெட்டி கோளாறாய் போச்சு. இந்த மாதிரி எவ்வளவு நாள் உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு நாடி போயிடும். உடலை விட்டு உயிர் பிரிந்தா உடல் நாடி போயிடும். இந்த உலகத்துல அல்லாஹ் இல்லை என்றால் உலகம் நாடி போயிடும். அல்லாஹ் இடத்துல சொல்லுவான், லவ் கான தீகுமா ஆலிஹத்தின் இல்லல்லாஹு லஃபஸதா. 2 கடவுள் இருந்தாலே நாடி போயிருங்கிறான். அப்ப கடவுளே இல்லைன்னா கேட்கவே தேவையில்லையங்க. இந்த உலகத்துல பாருங்க,
தூண் இல்லாத எந்த வீடாவது கட்டினா சீக்கிரம் இடிஞ்சு விழுந்துரும். ஆனா உலகத்திலே தூண் இல்லாம ஒரு பில்டிங் கட்டியிருக்கலாம். வானம் கலக்க சமாவாத்தி பிகைர் அமதின். என்னைக்காவது எந்த ஊர்ல எந்த நாட்டு இடிஞ்சு விழுந்திருக்கா? கலக்க சமாவாத்தி பிகைர் அமதின் தரவுனாகா. அல்லாஹ் இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு ரொம்ப பார்க்க தேவையில்லை. வானத்தை பாருங்கண்ணா. அல்ல எங்கேயாவது தூண் இல்லாம நம்ம இவ்வளவு பெரிய இடத்தை நிறுத்திருக்கோமப்பா. என்னைக்காவது பல பெரும் பில்டிங் வானம் இடிஞ்சு விழுந்திருக்கா? இதை விட என்ன வேணும்? அல்லாஹ் தான் அதை பிடிச்சி நிறுத்துறாங்கிறான். அல்லாஹ் எத்தனை கோலங்கள் மேற்கிட்டு இருக்குது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கிறுக்கன்னு சொல்லிட்டான் உலகம் அழிய போகுதுன்ட்டு. அவனை கிறுக்கன்னு சொல்லணும், கண்ணிய குறைவாதான் சொல்லணும். அவன் உலகம் அழிய போதான், ஏதோ கோலம் நொறுங்க போதான் இவன் சொல்றான். ஆனா அல்லாஹ் சொல்றான் வசம் சுத்தஜிதி முஸ்தகர் இல்லஹா. இறைவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறான். எல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்கும்போது ஏன் உள்ள கீழே விழுது? மறுமை அது விழுந்துருச்சுன்னா மறுமையே வந்துருச்சுன்னு அர்த்தம். இத ஷமா உன் பத்தரத் இதழ் கவாக்கி புன் தசரத். எல்லாம் நொறுங்கி விழுந்துச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது அல்லாவே சொல்லிட்டேன். இவன் இந்த உலகத்துல எவனும் சொல்ல தேவையில்லை. பாருங்க, இந்த உலகத்துல கனவுல கண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வை கனவுல பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு ஒரு ஆள். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை கனவுல நான் பார்த்தேன். என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னா எப்னல் கத்தாப், கத்தாபின் மகனே தமன்னா அலைய, ஏதாவது ஆசைப்பட்டு கேளுங்க. யார பார்த்து? உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வை கனவுல பார்த்தால் ஏதாவது ஆசைப்பட்டு கேளுங்க. அமைதியா இருந்தாங்களா உமர்லான். அப்ப அல்லாஹ் சொன்னா உங்களை இந்த வானத்துல உள்ள ரகசியத்தை எல்லாம் நான் எடுத்து காட்டுறேன். நான் உங்களுக்கு நல்ல விளங்கணும். நீங்க தூங்கிட்டா இந்த உலகத்துல இருந்து வானல ரகசியத்தை எல்லாம் நீங்களே பார்க்கலாம், சுருக்கத்தை பார்க்கலாங்க. அப்ப நம்ம தூங்கிட்டா உயிருக்கு பவர் கூடி இருக்கு. அப்ப உங்களுக்கு வானலோகத்து ரகசியத்தை எல்லாம் எடுத்து காட்டுறேன். எடுத்து காட்டிட்டு என்ன வேணும்னு கேட்டா அமைதியா இருக்கீங்க. நீங்க யார் சொல்றா? அல்லாஹ் கேட்கிறான். வானுலக ரகசியங்களை எல்லாம் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் காட்டிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு தம்மன்ன ஏதாவது ஆசைப்படுதுன்னு கேட்டா அமைதியா இருக்கீங்க. அடக்கத்தோடு சொன்னாங்களா உமர் இல்லான்னு, யாழ்லா நீ மலக்குமார்களுக்கெல்லாம் எதை கொடுத்த? மலக்குமார்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களை கொடுத்த. நீ சாப்பாடு விளங்கும் பொழுது யாரும் நமக்கு அது சட்டயத்தம் போடாதீங்க எல்லாத்துக்கும். ஏன்னா நேர்ச்சிறங்குறதுல இந்த ஊர் அடிக்க எந்த ஊரால முடியாது. எல்லாத்துக்கும் அந்தந்த இடத்துல கரெக்டா வளர்ந்துருவாங்க. அது இந்த ஊரினுடைய சாதனையா சொல்லலாம். அதனால சட்டத்தை போட்டு இந்த நிகழ்ச்சியை சேத்தான் உள்ள சேத்தான உள்ள விட்டுறாரு. கண்ணியத்துக்குரியவர்களை நீங்க ஆசைப்படுங்க. மத்த எல்லா நபிமார்களுக்கும் அல்ல என்ன கொடுத்தான்? வேதங்களை கொடுத்தான். வேதங்களை இறக்கி வச்சான். நபி அதாவது வஹிங்கிற மலக்குடைய கனெக்ஷனை வச்சு நீங்க நல்ல விளங்கணும். உமர் ரலியல்லாஹு நபி கிடையாது, ஆனா நபிமார்களுடைய ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. நபி கிடையாது, ஆனா மலக்குமார்களுடைய கனெக்ஷன் அவங்களுக்கு இருந்தது. அது அவங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்ன கருத்து குர்ஆனில 30 கருத்து இருக்கு. அப்போ வஹியை அல்லாஹ் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அவர் நாட்டில் பேசுகிறான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அப்போ உலகத்துல எந்த வகையான நபிமார்களுக்கு ஞானத்தை கொடுத்த அந்த ஞானத்தை எனக்கு எந்த வகையான மலக்கு தொடர்பு இல்லாமல் நீ டைரக்டாக இதயத்தில் தந்தாய். இதுக்கு மேல நான் உன்ட்ட என்ன ஆசைப்படணும் ஆண்டவனேன்னு கேட்டாங்க. நினைத்துக்குரியவர்களே, அப்ப இதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை கனவுல பார்த்தாங்க. பார்த்தவொன்னு அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்க பயான்ல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சிறந்த பேச்சாளர், ஞான பேச்சாளர். அவங்க பயான்ல யாராவது கேட்டா அல்லாஹ்வுடைய பயத்தை பேசினா ஒரு மையத்தை விழுந்துருமா. ஃபஸால் இமாம் யஹ்யால எழுதுவாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை கனவுல பார்க்கும்போது அல்லாஹ் சொன்னானா, நீங்க மக்களுக்கு மத்தியில பயான் செய்கிற பொழுது நீங்க நிராசையை உண்டாக்காதீங்க, அல்லாஹ் மீது ஆசையை ஏற்படுத்துங்க, விரக்தி ஏற்படுத்தாதீங்க. தக்குனுத்து நீங்க மக்களுக்கு நிராசி மீன் ரஹமத்தி என்று ரஹமத்திலிருந்து நிராசை ஏற்படுத்துறீங்களா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நீ என்னப்பா இப்படி எல்லாம் செய்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்து உனக்கு கிடைக்காது அப்படிலாம் சொல்லி யாரை விரக்தி ஏற்படுத்தாதீங்க. அல்லாஹ் உனக்கு மன்னிப்பான்பா, உனக்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஆர்வத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய பெரும்பாவையா இருந்தா நாம அவனை மன்னிப்போம், நாம அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் அப்படிங்கிற ஆர்வத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ்வுத்தால உனையெல்லாம் மன்னிக்க மாட்டான், உனக்கு எல்லாம் தூ நரகம்தான் அப்படின்னு சொல்லி யாரையும் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நிராசி ஆக்காதீங்க என்று அல்லாஹ் எனக்கு கனவிலே சொன்னான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை கனவில் கண்டேன், என்னை பார்த்து குல் நீ ஒரு துவாவை சொல். இப்ராஹிம் அதிகம் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வை கனவுல கண்டேன், குல் நீ சொல், அல்லாஹும்ம அர்லீனி பிபிர்லாக்க, யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை கொண்டு என்னை பொருத்திக் கொள்ளவை, வஸ்பிர்னி அலா பலாய்
உன் சோதனையில் என்னை பொறுமையா இருக்கவை, வாழ்கின்னி சுக்கிர நியாமத்திக்க, உனக்கு நன்றி செய்யக்கூடிய, நீ செய்த அருள் குடைகளுக்கு நன்றி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை எனக்கு மனசுல உதிக்க செய் என்று இந்த துவாவை ஓது என்று யார் சொன்னா? அல்லாஹ் எனக்கு இந்த துவாவை சொல்ல சொன்னான். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க. அதே மாதிரி அபுல் காசிமுல் குஷைரி, அல் இமாம் அபுல் காசிமுல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்களுடைய மகன் சோமில்லாம ஆயிட்டார். அவருடைய மகன் சோமில்லாம இருந்தாங்க. அபுல் காசிம் குஷைரி இமாமுடைய மகன் கனவுல, அபுல் காசிம் இமாம் கனவுல காண்றாங்க அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் குர்ஆனில் என்னுடைய கலாமில் இருக்கக்கூடிய ஷிஃபாவுடைய 6 ஆயத்துகளை ஓதுங்கள், ஒரு பாத்திரத்தில் அதை எழுதுங்கள், அது தண்ணீரில் கரையுங்கள், உங்களுடைய மகனுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான். குர்ஆன்ல ஷிஃபாவுடைய ஆயத்து 6 இருக்கலாங்க. உன்னதீர் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவுன் வ ஷிஃபாவுல் லிமா ஃபி சுதூர் வ யஷ்ஃபி சுதூர கௌமி முஃமினீன் வ இதா மரித் ஃபஹுவ யஷ்ஃபின். இப்படி ஒரு ஆயத்து ஷிஃபாவுடைய 6 ஆயத்து இருக்கலாங்க. அல்லாஹ் எனக்கு 2 மருந்து தந்தான். ஒன்னு தேனை தந்தான், அதுல போலி தேன் இருக்கு. ஆனா ஷிஃபா குர்ஆனை தந்தா போலி குர்ஆன் கிடையாது. உலகத்துல 2 மருந்து உண்டுங்க, ஆனா ஒண்ணுல போலி நடமாடுது, போலி தேன். ஆனா அதுல ஒரிஜினலா தேன் சீனி பாவத்தை நிறைய கலக்குறான். ஆனா குர்ஆன்ல போலி கிடையாது. அந்த ஆயத்துகளுக்கு பவர் இருக்கு. அந்த ஆயத்தை ஓதுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான். அபுல் காசிம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். இப்படி அல்லாஹ்வை கண்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை கண்டேன், ஒரு சந்தேகம் கேட்க வெட்கப்பட்டேன். அல்லாஹ்வை நான் கனவில் கண்டேன். அபூபக்கர் அஸ்கலானி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை கண்டேன், ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா வெட்கப்பட்டு கேட்கல. சில பேர் மஜ்லிஸிலே கேட்க வெட்கப்பட்டிருப்பாங்க, தனியா கேட்கலாம்னு நினைச்சேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரம்பொருள், எல்லாருக்கும் அல்லாஹ்னால வெட்கமெல்லாம் பேச முடியுமா? ஒரு பயங்கரமான ஒரு பவரான பொருள் அங்க, அல்ல பரம்பொருள் அங்க அவ்வளவு. அப்ப வெட்கப்பட்டேன். அல்லாஹ் சொன்னா, நீங்க ஒரு சந்தேகத்தை கேட்கலாம் நினைக்கிறீங்க, அது வெட்கப்படுறீங்க. நீங்க என்ன கேட்கலாம் நினைக்கிறீங்க தெரியுமா? அஃபலுல் அமால், அமலிலேயே சிறந்த அமல் என்னன்னு கேட்கலாம் நினைக்கிறீங்க. அதான் நினைக்கிறீங்க. அல்லாஹ் அதைத்தான் நான் கேட்க நினைக்கிறேன், ஆனா வெட்கப்பட்டு தான் அதை கேட்கல. அமலிலே சிறந்தது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதுன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இவங்களுக்கு 2வது ஒரு சந்தேகம் வந்துச்சு, குர்ஆன் ஓதுறதுன்னா ஒழுவோடு ஓதுறதா ஒழு இல்லாம ஓதுறதா? இந்த சந்தேகத்தை அல்லாஹ்ட்ட கேட்கலாம் நினைச்சேன், வெட்கப்பட்டேன். அல்லாஹ் சொன்னா, 2வது சந்தேகம் உங்களுக்கு ஒழுவோடு ஓதுறதா ஒழு இல்லாம ஓதுறதான்னு சந்தேகம். அதுதானே? ஆமா அல்லாஹ், ஒழுவோடு ஓதினாலும் உண்டு, ஒழு இல்லாம ஓதினாலும் சிறந்த அமல் தான் அப்படின்னு. 3வது ஒரு சந்தேகம், தொழுகையில ஓதினாவா தொழுகையில் இல்லாமல் ஓதினாலுமா? குர்ஆனை வச்சுக்கிட்டு வெளியே ஓதினாலுமா, தக்பீர் பேட்டி தொழுகையில ஓதினாலுமா அப்படின்னு சந்தேகம். கேட்க வெட்கப்பட்டேன். அல்லாஹ் சொன்னா, 3வது கொஸ்டின் உங்க மனசுல இருக்கு, வெட்கப்படுறீங்க. தொழுகையிலையும் ஓதினாலுமா தொழுகை இல்லாமல் ஓதினாலுமா? 2ம் தான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். 4வது எனக்கு ஒரு சந்தேகம், வெட்கப்பட்டு கேட்கல, அதாவது அர்த்த விளங்கி ஓதினாலுமா அர்த்த விளங்காம ஓதினாலுமா என்று வெட்கப்பட்டு கேட்காமல் இருந்தேன். அல்லாஹ் சொன்னான், 4வது ஒரு சந்தேகம் உங்களுக்கு, பிகைரி மோரப் அவ மோரப், அர்த்த விளங்கியா அர்த்த விளங்காமலா என்று நினைக்கிறீங்க. மோரபின் அவ கைர மோரபின், அர்த்த விளங்கி ஓதினாலும் தான் அர்த்த விளங்காம, அர்த்த விளங்கி ஓனா ஆயுள்தார் மட்டும் தான் நன்மை கிடைக்கும், அர்த்த விளங்காம நன்மை இல்லாம விரும்பினாங்க. அல்லாஹ்வுத்தால அப்படி கொடுத்தா அப்புறம் சொர்க்கத்துல நிறைய இடம் காலியா கிடக்கும். ஆலிம்ஜாக்கள் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க. அதுவும் காயல் பட்டத்துல இப்ப ஆலிம்ஜாக்கள் எல்லாம் ஓத வைக்கிறதே இல்லை. நிறைய பேர் எல்லாம் இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல காயல் பட்டத்துல ஆலிம்கள் பெரிய பெரிய அவுளியாக்கள்லாம் ஆலிம்களா இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க உருவாக்கணும். மகதரா 102 மதரசா. ஆனா காயல் பட்ட மாணவர்கள் என்னைக்குதான் வந்து சேர மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஏங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா அந்த ஊர்ல நமக்கு பொழப்ப அல்லாஹ் வச்சான். அந்த ஊர் மக்கள் 4 பேர் ஆலிம்சாவான எங்களுக்கு பெருமை தானங்க. சரி, விஷயத்துக்கு போறேன். அப்போ அறுத்து விளங்கி ஓதினாலும் அறுத்து விளங்காம. அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்காத ஒரு சந்தேகத்தை நான் சொல்றேன். அதாவது குர்ஆன்ல ஒரு எழுத்து, அந்த எழுத்து விளங்காமல் ஓதுனா ஒரு நன்மை, விளங்கி ஓதுனா 20 நன்மை. விளங்கி விளங்காம ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, விளங்காம ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, விளங்கி ஓதுனால் ஒரு எழுத்துக்கு 20 நன்மை. அல்லாஹ் சொன்னா, இப்படி அல்லாஹ்வை கனவில் கண்டவர்கள் ஒரு ஆள் 2 பேர் இல்ல, நிறைய பேர். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், நம்முடைய 4 இமாம்கள்ல இமாம் அபூ ஹனீஃபா இமாம் 99 தடவை அல்லாஹ்வை பார்த்த மாதிரி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை கனவுல கண்டாங்க. கனவுல கண்டு அல்லாஹ்ட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்களாம், யா ரப்பி பிமாதா யதகர்ரபு இலைக்கல் முத்தகர்ரபூன், உன் இடத்தில் நெருங்குவர்கள்
இதை கொண்டு நெருங்குகிறார். இறைவா, உன் பக்கம் நெருங்குகிறவர்கள் எந்த அமலை கொண்டு நெருங்குகிறார்கள் என்று இமாம் அஹ்மது ஹம்பல் கனவுல நான் அல்லாட்ட கேட்டேன். பி கலாமி, என்னுடைய கலாம் சரி, குரான் சரி, குரானை கொண்டுதான் எல்லாரும் என் பக்கத்துல நெருங்குறாங்க என்று அல்லாஹ் சொன்னா. நான் கேட்டேன், பி பஹமீன் அவ கைர பஹமீன், விளங்கி ஓதுனாலா விளங்காமல் ஓதுனாலுமா? விளங்கி ஓதுனாலும் சரி விளங்காமல் ஓதுனாலும் சரி என்று இணையத்துக்குரியவர்கள இன்னைக்கு பாருங்க, மொஹிதீன் முழுதுல கடைசியில துவா ஓதுவாங்க. அதுல எழுதியிருப்பாங்க சூஃபியாக்கள் பேர்லாம், சிறீ சக்தி மாரூப்பில் கருத்தி, நிறைய பேர் எழுதிப்பாங்க பாருங்க. இது 200ல இருந்த பகதாதில் அடங்கப்பட்ட ஞானிகள் சூஃபியாக்கள், இந்த உலகத்திற்கே சூஃபிசத்தை கொண்டு வந்த பகதாதுடைய அவுலியாக்கள் சரிய சிக்தி ஞானி சொல்லுவாங்க, அல்லாவை நான் கனவில் கண்டேன். அல்லாஹ் சொன்னா, இந்த விஷயம் முக்கியமான, நல்ல கவனமா கேளுங்க. அல்லாவை நான் சரிய சிக்தி ஞானி சொல்லுவாங்க, நான் அல்லாவை கண்டேன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி என்கிட்ட புறப்பட்டு கொண்டான். என்ன சொன்னா, ஹலகத்துல் ஹல்க், படைப்பினங்களை படைத்தேன். படைப்பினங்களை படைத்தேன். எல்லாரும் அல்லாஹ் தாலா நாமள படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி நம்ம உயிரை படைச்சான். அது தெரியுமா உங்களுக்கு? நம்மளை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் படைச்சான் அல்ல, நம்ம உடம்புல உள்ள உயிரை படைச்சான். அது மாதிரி உலகத்துல உள்ள எல்லா ஜின்கள் மனிதர்களுடைய உயிர்களை எல்லாம் 2000 வருஷத்துக்கு முந்தைய படைச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு மீட்டிங் போட்டான். ஆலமுல் அருவாகல மீட்டிங் போட்டு கேட்டான், அல்லது பிறப்பிக்கும் அவங்க இறைவன் தானே? ஆமா எல்லாரும் ஞானம் சொன்னான். நீங்க எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஓமான்னு சொன்னவங்க அன்னைக்கு எல்லாரும் அல்லாவே சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு எத்தனை பேர் எதை வணங்கிட்டு இருக்கான்? அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி ஆமா ஜாமி போட்டான். ஆனா இன்னைக்கு அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க கொஞ்சம் பேர் தாங்க ஏற்றுக்கிட்டான். அன்னைக்கு அலஸ்து ஆலமுலர்வா மீட்டிங்ல மட்டும் நீ தான் என் இறைவன், காவல் பலா சகிதன், ஆம் யா அல்லா நீ தான் இறைவன். அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஸ்ரீ சிக்தி ஞானி சொல்றாங்க, அல்லாவை கனவுல கொண்டேன். அல்லாஹ் சங்கடத்தோட ஒரு செய்தியை இடத்திலே சொன்னான். அஷரா ஹலக்கத்துல் ஹல், படைப்பினங்களை நான் படைத்தேன். படைத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ் நான் ஒரு மதிப்பீங்கள், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் இறை நேசன், நான் இறை நேசன் என்று எல்லாரும் சொன்னாங்க. என்னை படைச்ச படை நீ குருவே நீதான், என்னுடைய பரம்பொருளே நீதான், நீ தான் என் இறைவன், நான் தான் உன்னுடைய நேசன், நான் இறை நேசன் என்று எல்லாரும் சொன்னா. துன்யாவை படைச்சேன். என்ன சொன்னா? அவனை படைச்சவனே என்ன எல்லாரும் நானே அல்லாவுடைய நேசன் சொன்னான். ஆனா துன்யாவை தான் படைச்சேன். 10,000 பேர்ல 9,000 பேர் என்ன செய்தான்? துன்யா பக்கம் போயிட்டான். 1000 பேர் மட்டும் தான் அந்த கருத்துல இருக்கு. துன்யாவை படைச்சவனே என்ன செய்ய பாருங்க, இந்த உலகத்துல எல்லாரும் எழுதான். இந்த உலகத்திலே 6 விஷயங்கள் ஷோவாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இந்த உலகத்திலே 6 விஷயம் ஜோடிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஷோ. உப்பு ஷஹவாத், பெண்ணின் மோகம், மினல் நிசாய்கள் பனின், பிள்ளைகள் பாசம், ஒரு கனாத்தீரில் முக்காத்ததி, தங்க வெள்ளி வைரங்கள் சேர்க்கும் மோகம், ஒரு கனாத்தீர் முக்காத்தர்கள் இல்லத்தில் கையில் முஸ்தவமத்தி, கார் வாங்குற மோகம். அது குதிரைங்கிற இன்னைக்கு காரு 5 கோடி, அன்னைக்கு 3 லட்சம் நம்ம 6 லட்சம் வாங்குறான். ஒரு கையில முஸ்தவமத்தி வல் அன்ஆமி வல் ஹரஸ், ரியல் எஸ்டேட் நிக்கிறோம்ல, விலை நிலங்கிறான்ல, ரியல் எஸ்டேட் இறங்கிட்டீங்களா அப்படிங்களா? அதான் இருக்கிறோம். உலகத்துல 6 காரியங்கள் ஷோ. இதெல்லாம் ஷோ. கொஞ்ச நேரத்துக்கு முடிச்சுருவான் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாமே ஷோங்கிறான்ல. இந்த துன்யாவை படைச்சேன். நீ இறை நேசன் சொன்னவன 10,000 9,000 போயிட்டான். துன்யா 1000 பேர் தான் இருந்தான். அப்புறம் என்ன செய்தேன்? சொர்க்கத்தை படைச்சேன். சொர்க்கத்திற்காக வேண்டி 900 பேர் போயிட்டாங்க. 1000 பேர்ல சொர்க்கத்துடைய ஆசை என்ன செய்தாங்க? 10,000த்துல 9,000 பேர் உலகத்தை படைச்சவொன்னா அல்லாவோட இறைநேசன் சொன்னவன 9,000 பேர் போயிட்டான். அதுல 1000 பேர் தான் இருந்தான். அந்த 1000 பேர் தான் நம்ம பக்கத்துல நிப்பான்னு பார்த்தேன். சொர்க்கத்தை படைச்ச உடனே 900 பேர் என்ன செய்தான்? சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் போய் ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்றான்ல, அது செய்த இது கிடைக்குது. நமக்கு எல்லாம் அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும். சாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய திருப்திக்கு அடிபட்டாங்களே தவிர அல்லாவுடைய திருப்தி அடைக்கணும். அங்க போனா அது 72 ஊர்லயும் பெண் கிடைக்கும், இது போனா 50 ஊர்லயும் பெண். இந்த ஊர்லயும் பெண்கள் நம்ம அடிபட்டா கிடக்குறான். நம்ம அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிருவாங்க. என்ன கணக்கில்லாத அனுபவிக்கலாமா நம்ம உலகத்துல? சாபாக்களுக்கு எல்லாம் அமல்ல முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து என்ன வருது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி சொர்க்கத்தை படைச்ச 1000 பேர்ல 900 பேர் போயிட்டான். அவங்க 100 பேர் தான் இருந்தாங்க. இந்த 100 பேராவது நம்ம பக்கத்துல கடைசி வரைக்கும் நிப்பாங்கன்னு பார்த்தேன். நோய் நொடிய முசீபத்துக்காக திறந்து விட்டேன். 90 பேர் போயிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவனுக்கு ஆகிட்டியே என்னத்தை போட்டு தொழுவனுக்கு நோய் வச்சல புலம்பிட்டு கிடக்கான்.
தோதவனும் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இந்த தோதவன் ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னு சொல்றானே, இந்த உலகத்துல நோய்ங்கிறது யாருக்கு கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய நேசருக்கு தான் அல்ல நோயை கொடுப்பான். நோய்ங்கிறது யாருக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு கூட புகார் ஷரீஃப்ல பேசும்போது செய்தியை சொன்னேன். ரசூலுல்லாஹ் பனு சுலைம் குடும்பத்துல ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு, ஒரு ஆள் சொன்னார், என் மகளை கேட்டீங்களா? சூப்பர் பொண்ணு. ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் சொன்னார், சூப்பர் பொண்ணு. இந்த இந்த அரபு நாட்டிலே அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அந்த பிள்ளை மாதிரி அறிவாளியான யாரு பிள்ளையும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல உங்களை பார்த்து போறாம, இவ்வளவு அழகான ஆளும் முதல்ல, ரெண்டாவது என் மகளை பார்த்து போறாம கேட்டீங்களா நாயகமே? ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். குழந்தையால இருந்து குமரியான வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி போனதே கிடையாது. என்ன நீ நினைச்சுக்கிட்ட? நான் அளவுக்கும் அறிவுக்கும் ஆசைப்படுறான்னு நினைச்சுக்கிட்டியா? பாவ மூட்டையில உள்ள பிள்ளைய தலையில கட்டலாம் பாதியான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பாவம் நோய் வரலன்னா அந்த பிள்ளைக்கு பாவம் ஸ்டாக்கா இருக்குன்னு அர்த்தம். நிறைய பாவ மூட்டையான ஒரு பிள்ளைய தலையில கட்டலாம் பாக்குறியா நீங்க தான் சொல்லாலே. உன் பிள்ளைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னா. நோய்ங்கிறது சின்ன சின்ன நோய்கள் வரணுங்க. பெரிய நோயை விட்டு அல்லாட காவல் தேடணும். ஆனா எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த உலகத்துல நோய் வந்தவன புலம்ப ஆரம்பிச்சுதான் நிறைய பேர். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பகையா மாத்திக்கிறான் சில பேர். திட்ட ஆரம்பிச்சான் சிலவன். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நேசம் சொன்னா ஒரு 100 பேரா நிப்பான்னு பார்த்தா 100 பேர்ல இப்ப 90 பேர் அந்த சைடு போயிட்டான். சரி 10 பேர் மட்டும்தான் மிச்சம் நின்னான். 10,000 பேர்ல 10 பேர் தான் தேர்னான். அந்த 10 பேர்த்தையும் கேட்டேன், என்னங்க துன்யா படைச்சவன 9,000 பேர் போனான்னு நீங்க நிக்கிறீங்களே, சொர்க்கத்தை படைச்சவனா 900 பேர் போனா நீங்கிறீங்களே, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்க அப்ப சொன்னாங்களா, நாங்களும் திருப்திக்காக இருக்கிறோம். அன்தும் அபீதூனா ஹக்கா, உண்மையான அடியார்கள் நீங்க தான் என்று அல்லாஹ் சொன்னான். பாத்தீங்களா? உலகத்துல இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கனவில் கண்டவர்கள் ஏராளமான. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்வை பார்க்க முடியாது, இந்த துன்யால பார்க்க முடியாது. துன்யால பார்க்க முடியும் என்றால் கனவில் தான் பார்க்க முடியும். அந்த கனவு என்பது அது சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் கனவுல நம்ம பார்க்கிறதுங்கிறது அது பெரிய நிறைய பேர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துல அப்படியே காதல்ல மிதந்தவங்கள ஒப்பாத்துக்கு 2-3 வருஷத்துக்கு 3 நாளைக்கு தான் பார்த்துருக்காங்க நிறைய பேர். அப்படிங்கும்போது அல்லாஹ்வை பார்க்கறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அது கூட அல்லாஹ்வுடைய நேர்ஜனல்ல 9,000த்துல கிடைச்ச 10 பேர் தான் அல்லாஹ்வுடைய துன்பத்திலையும் துன்யா வந்த பிறகும் அதுல மோகம் காட்டாமல், சொர்க்கத்தை சொன்ன பிறகும் அதுல இன்பத்தை காட்டாமல், ஆஸ்பத்திரி வாழ்க்கை வந்த பிறகு கூட அதுல விருப்பம் காட்டாமல் அல்லாஹ்வுக்காக ஸ்ட்ராங்கா இஸ்திகாமத்து ஸ்டெடியா இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு தாங்க அல்லாஹ்வை கூட கனவுல பார்க்கக்கூடிய அந்த மெஹராஜ் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு இதே மா கதபல் புஆது உமாரா அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் எந்த இதயம் கண்டதோ அந்த இதயம் பொய்ப்படுத்தவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இதயத்தாலும் பெருமானார் பார்த்தார். அப்ப இதய கேமராவால அல்லாஹ் ஜூம் பண்ண முடியும். நம்முடைய இதயத்துக்கு ஒரு கேமரா கொடுத்திருக்கான் அல்லாஹ். அந்த இதய கேமரால அல்லாஹ் ஜூம் பண்ண முடியும். அது எப்பொழுது? நான் சொன்னல, இந்த 10 பேர் சொன்னோம்ல, இவங்களாலதான் பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் நம்ம சொன்னோம், அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பது நமக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கை தான் உலகத்திலே, அந்த கொள்கையில புரட்சிகரமான பொய்யை சொல்லி உலகத்துல எல்லாத்தையும் திருப்புற முஅ்தஸிலா. அதனால அந்த மேராஜ் விழாவுக்கு இவ்வளவு பெரிய 2 செட்டி சாப்பாடை போட்டு எல்லா மக்களுக்கும் இந்த தபுருக்கு கொடுக்கறது மட்டும் நோக்கம் இல்ல, இந்த கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறது. மௌத்து வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இந்த மேராஜுடைய விழா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்த்தாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதான் கனவுலையாவது அல்லாஹ் பார்க்கணும். அந்த கனவுல பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் என்ற ஒரு உறுதியோடு இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம் களைவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை, அல்லாஹ்வையும் ரசூலையும் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.